இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தேவனுடைய வார்த்தை நேராக கடந்து போகலாம். சங்கீதங்களின் புத்தகம் 4வது சங்கீதம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 4ஆம் சங்கீதம் 3வது வசனம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். அவர் சூஸ் பண்ணி கொண்டார், தெரிந்து கொண்டார். இந்த தெரிந்து கொண்டார் என்பது அவர் தமக்காக, தமக்கு சொந்த ஜனமாக தம்மில் நாம் ஒன்றரை கலக்கும்படியாய், ஒன்றரை கலக்கப்படும்படியாய், அவரில் நாம் சேரும்படியாய், அவரில் ஒன்றாக இசையும்படியாய் என்று அர்த்தம். தெரிந்து கொண்டார் என்பது மனைவியாக, அவருடைய மனைவியாக நம்மை தெரிந்து கொண்டார். அன்பான தேவஜனமே, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நீ தேவ சபையில், தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிற தேவஜனமே, நாம் எல்லாரும் பக்தி உள்ளவர்கள். கரங்கள் ஆமென் சொல்லாமா? நமக்குள்ள பக்தி இருக்கிறது. எல்லாரும் சர்ச்சுக்குள்ளே வர முடியாது, எல்லாரும் சபைக்குள்ளே வர முடியாது. கர்த்தர் எல்லாரையும் போயிட்டு அவர் போய் பேச முடியாது. கர்த்தர் எல்லாருக்கிட்ட போய் பேச முடியாது, பேசி எல்லாரையும் சபைக்குள்ளே கூப்பிட முடியாது. ஏனென்றால் பக்தி உள்ளவனுக்கு தான் கர்த்தருடைய வழி புரியும். பக்தி உள்ளவனுக்கு தான் தேவனுடைய அந்த சமூகம்னா என்னன்னு தெரியும், அந்த சமூகத்தின் மேலே வாஞ்சை இருக்கும். அதனால் இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் பக்தி உள்ளவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டதுமே உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை உங்கள் இருதயத்தில் உற்சாகமாய் வேறு ஊன்றி ஆத்தும நங்கூரமாய் உங்கள் இருதயத்துக்குள்ள ஒரு பயங்கரமான உறுதி இருக்கணும். நித்தியத்தை குறித்த ஒரு உறுதி, நியாய தீர்ப்பில் நான் மகிமை அடைவேன் என்கின்ற உறுதி உங்களுக்குள்ளே வந்துடணும். எத்தனை பேர் சொல்கிறது புரியுது? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏனென்றால் கர்த்தர் பக்தி உள்ளவர்களை தமக்கென்று அவர் தெரிந்து கொண்டார். அவரோடு கூட ஒன்றரை இருக்கும்படியாய் அவர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகம் எதற்காக காக்கப்பட்டிருக்கிறது, இந்த உலகம் எதற்காக இப்போது இருக்குது அப்படின்னு சொன்னால், பக்தி உள்ளவர்களை வேறு பிரித்து எடுத்து தம்முடைய சிறகின் கீழே அவர்களை மூடி பாதுகாத்து அவருடைய பாதுகாப்பில் வைத்துக் கொள்வதற்கும், பக்தி இல்லாதவர்களை அழிப்பதற்கும் தான் இந்த உலகம் இருக்கிறது. இது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யார் அழிய போகிறாங்க? பக்தி இல்லாதவர்கள். இந்த வார்த்தையை மட்டும் கொஞ்சம் உள்வாங்கிக் கொள்ளும்படியாய் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த உலகம் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால், பக்தி இல்லாதவர்களை அழிப்பதற்காக. பக்தி இல்லாதவன் அழிந்து விடுவான். ஆனால் இன்றைக்கு தேவன் நம்மோடு மகிமையாய் நமக்கு பேசி கொண்டிருக்கிறார், வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நீங்கள் சபையில் இருக்கிறீங்க, நீங்கள் பக்தி உள்ளவர்கள், உங்களை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லாமா? ஆண்டவரே, நான் அழிந்து போகாதபடிக்கு என்னை மீட்டு கொண்டதுக்காக. இந்த வசனம் உங்களுக்கு தெரியும் தானே? நான் இப்போ அதை காட்ட விரும்பலை, ஆனால் இப்போ உங்களுக்காக காட்டுற அப்படி ஒரு மாதிரி பார்க்குறீங்க. வேணா வாசிங்க அந்த வசனத்தை. ரெண்டு பேதுருவின் புத்தகம் 3வது அதிகாரத்தில் இந்த பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார்னு சொன்னதும் உங்கள் மனசுக்குள்ள அவ்வளவு நம்பிக்கை பிறந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். எங்கிருந்து வாசிக்க தெரியுமா? 5லிருந்து வாசிக்க பார்க்கலாம். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றிய ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரகசியத்தை மட்டும் கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. நோவாவின் காலத்தில் இருந்த ஜனங்கள் ஜலப்பிரளயத்தினாலே அழிக்கப்பட்டு போனார்கள். இப்போது இருக்கிற இந்த வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டுகிறது. அக்கினி என்ன பண்ணோம்? சாப்பிட்றோம், எல்லாத்தையும் சாப்பிட்றோம். யாரை நியாயம் தீர்த்து தேவன் அக்கினி கடலில் தள்ள போகிறாரோ அங்கே அழிந்து போவார்கள் என்றால் அவர்கள் தேவ பக்தி இல்லாதவர்கள். யார் அழிய போகிறாங்க? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். அவங்க எல்லாரும் நல்லவங்க, மனுஷனுக்கு மனுஷன் நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க. நிறைய காசு பணம் வச்சுக்கிறாங்க, கோடிகளை வைத்திருக்கிறார்கள்.
நல்ல அறிவாளிகள், நல்ல ஞானிகள். ஆனால் அவர்களுக்கு தேவ பக்தி இருக்கிறதா என்றால் அவர்களுக்குள்ள தேவ பக்தி இல்லை. பிரியமானவர்களே, இந்த தேவ பக்தி இல்லாதவர்கள் அழிக்கப்பட்டு போவார்கள். அவர்கள் நித்திய ஆக்கினைக்கினராக போவார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் அந்த அவபக்தி நிறைந்த, தேவபக்தி இல்லாத, தேவனை அறியாத, தேவனை விட்டு தூரம் வந்துவிட்ட இந்த ஜனங்களுக்குள்ளே அவர் பக்தியை தேடி வந்தார். என்னமோ தெரியல, கர்த்தர் எனக்குள்ள இந்த பக்தியை அவர் பார்த்தார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆக தேவ பக்தி இல்லாதவர்கள் அழிந்து போவார்கள். ஆனால் பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். நன்றி சொல்லி கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துங்களேன் கொஞ்ச நேரம். அப்பா, இந்த மாய உலகத்தில், உம்மை விட்டு தூரம் வந்து விட்ட இந்த பொல்லாத உலகத்தில் நான் அழிக்கப்பட்டு போகாதபடிக்கு என்னை சபையில் தெரிந்து கொண்டீரே. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக மறுபடியும் இந்த வசந்த வாசிங்களே, நாலாம் சங்கீதத்தில் 3ஆம் வசனம், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். யார் இந்த பக்தி உள்ளவன்? முதலாவது பக்தி உள்ளவனுடைய அடையாளம், நான் சொல்றது பக்தி உள்ளவனுடைய ஒரு அடையாளம், அவன் எது கேட்டாலும் தேவனை நோக்கி கூப்பிடுவான். அவள் தான் முடிஞ்சு போச்சு. இருங்க, நான் ஜோம் பண்ணிட்டு சொல்கிறேன், இருங்க நான் கொஞ்சம் ஃபாஸ்டிங் பண்ணிட்டு சொல்கிறேன், இருங்க ஆண்டவர் என்ன பேசுகிறாருன்னு நான் பார்க்குறேன், இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் என்ன சித்தம் வைத்து நான் பார்க்குறேன். இவன் கூப்பிட்டுக்கினே இருப்பான், வெளியில் இருக்கிறவன் சிரிச்சுக்கினே இருப்பான். இது என்னடா இது லூஸு, எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர் ஜபம், அப்புறம் இது இந்த மாதிரி பேசிங்க, இது இந்த மாதிரி நம்மளை சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. ஒரு தேவ பக்தி உள்ளவன், இவனுக்கு அழிவு கிடையாது, இவனுக்கு நித்தியமான மகிமை இருக்கிறது என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால், இவர்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லி நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன செய்வாங்கன்னா, எப்பொழுதுமே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். எந்த இடத்தில் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். ஆண்டவரே, ஏசப்பா, என் தேவனே, ஆண்டவரே எனக்கு இது செய்யுங்கப்பா, எனக்கு இது செய்யுங்க ஆண்டவரே. ஏன்னா அவங்க ஜீவனுள்ள தேவனை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இந்த பக்தி உள்ளவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், எல்லா காரியத்திலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாங்க. எங்கேயாச்சும் வெளியே போகணும், நான் வீட்டை விட்டு வெளியே போன ஜபம், அங்கே அப்பயும் கூப்பிடுவாங்க, ஆண்டவரே நான் வெளியே போகிறேன் ஆண்டவரே. சும்மா தற்செயலாக பேரம்பக்கம் போனாலும் உட்காந்து, ஆண்டவரே நான் பேரம்பக்கம் போகிறேன் என் கூட வாங்க, ஆண்டவரே நான் வேலைக்கு போகிறேன் என் கூட வாங்க, அப்பா நான் ஸ்கூலுக்கு போகிறேன் என் கூட வாங்க, ஆண்டவரே என் பிள்ளைங்களை நடத்துங்க, ஆண்டவரே என் பிஸ்னஸ் ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என் தொழில் ஆசீர்வதிங்க. எப்போ பார்த்தாலும் தெய்வத்தை கூப்பிட்டுக்கினே இருப்பாங்க. ஏனென்றால் இவர்களுக்குள்ள தெய்வம் உதயமாகி இருக்கிறார், தெய்வம் வெளிச்சமாக இருக்கிறார், கடவுள் இவர்களுக்குள்ளே மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த தேவ பக்தி உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அதரிசனமான தெய்வத்தை தரிசனமாய் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய மகான்கள், மகா ஆத்துமாக்கள். நீங்கள்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க யார்? நீங்க தேவன் அதரிசனமாக இருக்கிறார். அதரிசனமாக இருக்கிற அந்த தேவனை உங்களுக்குள்ள வெளிப்படுத்துகிறீர்கள். எத்தனை பேர் கையை வைத்து ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாய், ஜீவனுள்ள தேவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இது எவ்வளவு பெரிய பாக்கியம், இது எவ்வளவு பெரிய புண்ணியம். ஆக அன்பான தேவஜனமே, இந்த தேவ பக்தி உள்ள ரகசியம் 86வது சங்கீதம், 86வது சங்கீதத்தில் அதை 1-2 வசனங்களை வாசிங்களேன். என் சத்துருக்கள் இல்லம்மா, 86ஆம் சங்கீதம் 1-2 வசனம். கர்த்தாவே, 86:1-2, கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும், நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், என் ஆத்துமாவை காத்தருளும், நான் பக்தி உள்ளவன். ஆண்டவரே, என் ஆத்துமா சஞ்சலப்படாம, நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறது உங்களுக்குள்ளே இது நடக்குது. இந்த தேவன் இன்னைக்கு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த தேவன் பேசுகிற இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்குள்ளே நடக்குதுன்னா நீங்கள் பாக்கியவான்கள். இங்கே நம்முடைய ஆத்துமாவில் எக்காரணத்தை கொண்டு என் ஆத்துமா மனமகிழ்ச்சியாக மட்டும் இருக்குன்னு ஆண்டவரே, என் ஆத்துமா மனமகிழ்ச்சியாக இருக்கணும். ஏன்னா என்னை சிருஷ்டித்த என் தேவன் நீங்கள் இருக்கிறீங்க. அங்கே வேதம் சொல்லு, கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும், நான் சிறுமையும் எளிமையுமான. இந்த தாழ்மை,
இந்த மனத்தாழ்மை உடையவர்கள் தாங்க தேவ பக்தி உள்ளவங்க. நான் சிறுமையும் எளிமையுமானவன் ஆண்டவரே, இந்த உலகத்தில் என்னால் எதுவுமே முடியாது. சில பேர் அகங்காரிகள், இதுக்கு எதிர்மறையாக துன்மார்கர். இந்த அகங்காரிகள் துன்மார்கர் என்ன செய்கிறான்னா, என்னால் எல்லாம் முடியும்னு சொல்லி அவன் ஓடி தேவனுக்கு விரோதமாய் தாறுமாறான காரியங்களை செய்கிறான். தாறுமாறான காரியங்களை தம் மாம்ச பலத்தில் செய்கிறான். ஆனால் இந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவரே நான் எப்பெல்லாம் கூப்பிட்றேனோ, நான் எப்பெல்லாம் உங்களை நோக்கி ஆண்டவரே எனக்கு செவி கொடுங்கப்பான்னு நான் கூப்பிட்றேனோ, அப்போ எல்லாம் உங்கள் செவியை சாய்த்து என் கூப்பிடுதலுக்கு நீங்கள் பதில் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு தாங்க சொல்கிறாங்க, நான் சிறுமையும் எளிமையுமான ஆண்டவரே என் ஆத்துமாவை காத்தருளுங்க. ஏன்னா பயம், திகில், இருள், பொல்லாப்பு, ஆண்டவரே சத்துருனுடைய போராட்டம், இது எதுவுமே என் ஆத்துமாவை சூழ்ந்து கொள்ளக்கூடாது ஆண்டவரே. அவன் எப்படி அறிக்கை செய்கிறான், நான் பக்தி உள்ளவன் ஆண்டவரே. ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு முறை நீங்கள் வாய்த்தன்னு சொல்லிங்க, நான் பக்தி உள்ளவன். ஆமேனா. அவபக்தி உள்ள ஜனங்களை கர்த்தர் நியாயந்தீர்த்து அழிக்கப் போகிறார். இந்த அவபக்தி உள்ள ஜனங்கள் தங்கள் மாம்ச புயத்தை, தங்கள் மாம்ச பலத்தை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள். ஆனால் பக்தி உள்ளவன் கர்த்தருடைய இரக்கத்துக்கு கெஞ்சுகிறவர்கள். என்னை சிருஷ்டித்த தேவனே, என்னை மகிமைப்படுத்தக்கூடியவர். அதனால் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், அன்பான தேவஜனமே, நீங்கள் மாத்திரமல்ல உங்கள் பிள்ளைகளையும் அந்த ஒரு விசுவாசத்துக்குள்ளாக, அந்த தேவ பக்திக்குள்ளாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அந்த பிள்ளைங்க காலையிலேருந்து ஜெபிக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போகும்போது, கல்லூரிக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது ஜெபிக்கிறாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. வீட்டில் பிரச்சனையும் அல்லது வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை, எந்த இடத்துல என்ன ஸ்ட்ரகிள் ஆனாலும் ஆண்டவரே இது பொல்லாத உலகம், இது பொல்லாத உலகம். இந்த பொல்லாத உலகத்தில் எங்கு பார்த்தாலும் பொல்லாங்க நடந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் நான் பக்தி உள்ளவன் ஆண்டவரே, ஆனால் நான் பக்தி உள்ளவன் ஆண்டவர், நான் தோற்று போக மாட்டேன். என் ஆத்மா சஞ்சலத்துக்கு விட மாட்டேன். யார் என்னை துன்புறுத்தினாலும், யார் என்னுடைய ஆத்மாவை சஞ்சலப்படுத்தினாலும், என் ஆத்மாவை சஞ்சலப்படுத்தும்படி நான் விடுவதில்லை ஆண்டவரே, நான் பக்தி உள்ளவன். அங்கே சொல்றாரு பாருங்க வசனம், மறுபடியும் வாசிச்சது 2ஆம் வசனம், என் ஆத்மாவை காத்தருளும் நான் பக்தி உள்ளவன், என் தேவனே உம்மை நம்பி இருக்கிற உமது அடியேனை ரட்சியும். ஆண்டவரே எனக்கு இறங்கும், நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நாள்தோறும், நாடோறும் நாள்தோறும். இவன் தாங்க பக்தி உள்ளவன். ஜெபிக்காதவெல்லாம் கிறிஸ்தவனா இல்லையா? ஒரு கிறிஸ்தவன்னா யாருங்க? ஜெபிக்கிறவங்க. பாருங்களேன், ஜென்ரல் சும்மா சிம்பிளாக எடுத்துங்களேன். ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னா யாருன்னா ஜெபிக்கிறவன். இப்போ உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியிலேயே கூட பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படாத விக்கிரகங்களை ஆராதனை செய்யக்கூடிய ஆட்கள் நமக்குள்ள இருப்பாங்க. இப்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வச்சிங்களேன், அவங்க உங்ககிட்ட எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கண்ணே அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க தெரியுமா? எத்தனை பேர் அந்த வார்த்தையை ரட்சிக்கப்படாத இருக்கிற உங்கள் சொந்த பந்தங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், எங்கேயோ அந்த மாதிரி எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க அந்த வார்த்தையை? கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் உங்களை அப்படி கேட்குறாங்க? நீங்கள் நாள்தோறும் ஜெபிக்கிறவர்கள், நீங்கள் நாள்தோறும் தேவனை நோக்கி கூப்பிடுகிற, தேவனை இந்த உலகத்துக்கு தரிசனமாக்குகிற, அதரிசனமான தேவனை தரிசனமாக்குகிற பக்தி உள்ளவன், தேவ சித்தம் செய்கிறவன். அவன் என்ன செய்வான்னாக்கா, எப்பொழுதுமே தேவ சித்தம் செய்யும்படியாக நாள்தோறும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவன். அதான் சொல்லிட்ட, பக்தி உள்ளவனுக்கான ஒரே ஒரு அடையாளம், எல்லா நேரத்திலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவான். யாருங்க எல்லாம் இந்த பிரபஞ்சத்தை பாருங்க, அவர் எவ்வளவு பெரிய தேவன், அவர் எவ்வளவு மகிமைக்கு பாத்திரர். அவரை அறிவதுன்னு சாதாரண விஷயமா? அவரே நமக்கு வெளிப்படுத்தலைன்னா, அவர் எப்படி நம்ம அறிய முடியும்? நமக்கு தேவன் தேடி அவர் யாரை தேடி வராது தெரியுமா? பக்தி உள்ளவனே. இவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், இவன் நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கொள்ளுவான். ஆக இந்த பக்தி உள்ளவன் அவருக்கு பிரியமானவனாக நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஃபஸ்ட்டு நம்ம புரிந்து கொண்டது, பக்தி உள்ளவன் எல்லா நேரத்திலையும், நாள்தோறும், ஒவ்வொரு நாளும், எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவன். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவன். நீ சர்ச்சில் இருக்கலாம், சபையில் இருக்கலாம், எல்லாரும் ஞானஸ்தம் எடுக்கிறாங்கன்னு ஞானஸ்தம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஞானஸ்தம் எடுக்கலாம்.
நான் அன்பாய் சொல்லுகிறேன், ஒரே ஒரு நாள் கூட, ஒரு நாள் உன் முழங்கால் தேவனுக்கு முன்பதாக தவறுமே ஆனால், நீ அசதியாக இருப்பாயானால், அன்பாய் சொல்லுகிறேன் தேவஜனமே, அது உங்களுக்கு ஆபத்து. நீங்கள் அவபக்தி உள்ளவர்கள், நீங்கள் தேவ பக்தி இல்லாதவர்கள், தேவனை அசட்டை செய்கிறீர்கள். ஆனால் இன்னைக்கு அநேக பேரை பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து 4 மணிக்கு 5 மணிக்கு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவங்க உண்மையிலேயே பக்தி உள்ளவர்கள் என்பதை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? தன் பிள்ளைகளை பயிற்றுவிப்பார்கள், பக்தி உள்ள பிள்ளைகளாக வளர்த்தெடுப்பார்கள். இதுதான் ஆபிரகாமின் மார்க்கம். ஆபிரகாம் தேவனுக்கு பிரியமானவன், சிநேகிதன் என்று சொன்னால் என்ன காரணம் என்றால், ஆபிரகாம் பக்தி உள்ளவர் என்பதை எப்படி வெளிப்படுத்தினார்? தாம் பிள்ளைய பக்தியாக நடத்தினார், பக்தி உள்ள பிள்ளையாக வளர்த்தெடுத்தார். ஆக இந்த பக்தி என்பது என்னவென்று சொன்னால், இந்த பக்தி அப்படின்னு பொதுவாக நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, உலக வழக்கத்திலேயே, உலக நீதியிலேயே, உன் புருஷனிடத்திலே நீ பயபக்தியாக இரு என்பது வழக்க சொல். உன் புருஷனிடத்தில் பயபக்தி. ஆக இந்த இடத்துல தேவன் பக்தி உள்ளவர்களை தமக்காக தெரிந்து கொண்டார். இந்த தெரிந்து கொண்டார் என்பது திருமணத்துக்கு மனைவியாக தெரிந்து கொண்டார். இதில் மனைவி என்பதும் உள்ள அடங்கும். ஆக இந்த பக்தி உள்ளவர்களை ஒரு நல்ல புருஷன் எப்படி தன்னுடைய மனைவியை போஷித்து காப்பாற்றுவானோ, பக்தி உள்ள உன்னை அவர் போஷித்து காப்பாற்ற வல்லமை உடையவர். கரங்களுக்கு தேவை சொல்லாமா? ஒரு புருஷன் எப்படி தம் மனைவியை போஷித்து காப்பாற்றுகிறானோ, இந்த பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்றால், நீ என் மனைவி ஃபஸ்ட்டு, நீ என் மனைவி என்கின்ற உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் என்கின்ற அந்த அனுபவத்தில் நாம் வர வேண்டும். பக்தி உள்ளவர்களை நாம் எப்படி அடையாளம் கண்டு கொள்ளலாம் என்றால், அவர்கள் நாள்தோறும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், நான் சிறுமையும் எளிமையுமான என்று தன்னை தாழ்த்தி கொண்டவர்கள். இப்போ இந்த பக்தி உள்ளவர்களுக்கான தகுதி, நாள்தோறும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அனுபவம் எப்பொழுது வரும் என்றால், முதலாவது தெய்வம், கடவுள், சிருஷ்டி கர்த்தர் இயேசு தெய்வம் என்னை சிருஷ்டித்தவர், அவரே என் புருஷன், அவரே என் புருஷன் என்கின்ற அனுபவத்தில் மட்டுமே நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸாக மாறினா மட்டும்தான் நாம் பக்தி உள்ளவர்கள். பக்தி உள்ளவனுடைய அடையாளம், பக்தி உள்ள செயல்பாடு என்னவென்றால், எல்லா நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், கர்த்தரையே நம்பிக்கை கொண்டு எனக்கு இறங்கும் கர்த்தாவே என்று ஒவ்வொரு நாளும் தேவனையே நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்கள் தான் இந்த பக்தி உள்ளவர்கள். இந்த பக்தி உள்ளவர்களுக்கான தகுதி என்னவென்றால், பக்தி அப்படின்னா பொதுவாயத்து வாசிக்க பார்க்கலாம். எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம், எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம், அதே மாதிரி ஒன்று பேதுரு புத்தகத்திலே இந்த வசனங்கள் இருக்கிறது. முதல்ல எபேசியர் நிருபத்தை வாசிங்க, 5ஆம் அதிகாரம் 33 வாசிக்க பார்க்கலாம். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவன். இந்த பயபக்தி என்பது கணவன் மனைவி உறவை காண்பிக்கிறது. அன்பானவர்களே, கணவன் மனைவி உறவை வெளிப்படுத்துகிறது. கர்த்தர் பக்தி உள்ளவனை தமக்காக தெரிந்து கொண்டார் என்றால், நீ என் மனைவி என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒவ்வொருத்தர் தன்னை நேசிக்கிறான். ஏனென்றால் இந்த ஆணுக்கு நல்ல வலிமையை கர்த்தர் கொடுத்து, இந்த ஆண் எல்லாவற்றையும் சம்பாதித்து செய்து எல்லாவற்றையும் உருவாக்கக்கூடிய அந்த வல்லமை, எல்லாவற்றையும் உருவாக்கி எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய வல்லமையை இந்த ஆணுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் உன்னை நேசித்து உன் ஜீவனை எப்படி நீ காப்பாற்றிக் கொள்ளுகிறாயோ, அதே போல உன் மனைவியிடத்தில் அன்பு கூறு என்று சொல்லுகிறார். நம்முடைய புருஷனாகிய கிறிஸ்து நமக்காக அன்பு கூர்ந்து நம் ஜீவனை கொடுத்தவர். மனைவியும் கணவனிடத்தில் எப்படி இருக்கணுமா? பயபக்தியாக இருக்க வேண்டும். முதல்ல கர்த்தர் என் புருஷன், இயேசு ராஜா என்னை சிருஷ்டித்திருக்கிறார். என்னை சிருஷ்டித்த இயேசு ராஜாவுக்கு என்னை குறித்த ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை என்னைக்கு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோமோ, அந்த ஆவிக்குரிய அந்த புரிந்து கொள்ள அந்த வெளிச்சம்தான் மாம்சத்தில் செயல்படுத்த முடியும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் சண்டை சச்சரவுகள்லாம் வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க முதல்ல சிருஷ்டி கர்த்தர் பக்தி அவங்களுக்கு கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், முதல்ல கர்த்தர். சில பேர் சொல்லுவாங்க, முதல்ல எனக்கு எங்கள் அப்பா,
முதல்ல எனக்கு எங்கள் அம்மா, முதல்ல எனக்கு எங்கள் மாமா. எனக்கு அவர் தாங்க ஃபஸ்ட்டு. என்னை லைஃப்பில் என்னை தூக்கி விட்டவர் அவர் தாங்க எனக்கு ஃபஸ்ட்டு. உங்களுக்கு இன்னும் பக்தி வரவில்லை அன்பான தேவஜனமே, நீங்கள் இன்னும் கர்த்தரை அறியவில்லை. ஃபஸ்ட் எனக்கு தெய்வம், என்னை சிருஷ்டித்த என் கர்த்தர் தான் எனக்கு ஃபஸ்ட்டுன்னு சொல்லி யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்குறாங்களோ அவங்களால மட்டும்தான் யாக்கோபினுடைய வல்லவருடைய அபிஷேகத்தை பெற்று தான் குடும்பத்தை கட்ட முடியும். தான் குடும்பத்தில் கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்றால், என் புருஷனுக்கு மனைவியாகிய நான் எப்படி இருக்கிறேன் என்கின்ற பக்தியில் மட்டும்தான், அந்த பக்தி இருந்தால் தான் குடும்பம் சீர்படும். எப்பா, நம்முடைய தேவன் குடும்பத்தின் தேவன். அந்த குடும்பம் சீர்பட வேண்டும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீ உன் சிருஷ்டி கர்த்தரை நீ அறிந்திருக்க வேண்டும். முதல்ல நீ பக்தி உள்ளவனா இருக்கணும். பொதுவாகவே நம்ம சொல்லுவோம் தெய்வ பக்தி சொல்லுவோம் இல்லையா, தெய்வ பக்தி. ஏனென்றால் அந்த பக்தி இருக்குமே ஆனால், அங்கே வசந்த வாசி 29 வசந்த வாசிங்க. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். கரங்களை ஊற்றி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் கர்த்தர் உன்னை போஷித்து உன்னை காப்பாற்ற வல்லமை உடையவர். உன்னை போஷித்து என்றால் எல்லாவிதமான வளங்களையும் எல்லாவிதமான ஆசீர்வாதங்களையும் எல்லாவிதமான தேவைகளையும் உங்களுக்கு கொடுத்து போஷித்து காப்பாற்றுவார். தீங்கு உங்களை அணுகாது. கரங்களை ஆமென் சொல்லுங்களேன். நீங்க பக்தி உள்ளவர்கள் தேவஜனமே. உன் சிருஷ்டி கர்த்தரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். என் கர்த்தர் என் இயேசு ராஜாவை நான் அறிந்திருக்கிறேன். இந்த ஜனங்களுக்கு மத்தியில், இந்த துன்மார்க்க ஜனங்களுக்கு மத்தியில் உன் கர்த்தரை அறிந்து கொண்டு நீ வந்திருக்கிறாய். கர்த்தர் உன்னை போஷித்து காப்பாற்ற வல்லவர். ஏனென்றால் நீங்கள் கர்த்தரிடத்தில் பயபக்தியாய் இருக்கிறீர்கள். இந்த பக்தி என்பது என்னவென்றால் தன்னை மறப்பது. தன்னை மறப்பது தான் பக்தி. அன்பான தேவஜனமே, இந்த பக்தி உள்ளது என்றால் ஒரு மனைவியானவள் தன் புருஷன் எனக்கு தலையாக இருக்கிறார், அதான் பக்தி. அவள் தான் சின்ன கான்செப்ட். ஒரு மனைவினா யாருன்னா என் புருஷன் என் தலை, என் புருஷன் என் தலையாக இருக்கிறார், என் புருஷன் என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்வேன் என்பதுதான் இந்த பக்தி. அதே தான் இயேசு ராஜா என் புருஷன் என்கின்ற அந்த அனுபவத்துக்குள்ளே போனால் மட்டும்தான் உன் கணவனுக்கு நீ எல்லா கதையும் பயபக்தியாக இருக்க முடியும். இல்லைனா நீ போடுற பிளான். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. ஒரு குடும்பம் எப்படி கட்டப்பட வேண்டும் என்றால் புருஷனுடைய திட்டத்தின்படி குடும்பம் கட்டப்பட வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், புருஷனுடைய திட்டம், புருஷன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பிளான் போடணும். அதை மனைவி செயல்படுத்தணும். மனைவியினுடைய அந்த திட்டங்கள் அது 2 பேரும் ஆலோசனை பண்ணி பண்ணலாம். ஆனால் மனைவி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்கன்னா அது ஒரு குடும்பம் அல்ல. அது தெய்வ பக்தியில் இருக்கிற குடும்பம் அல்ல. அன்பான தேவஜனமே, இங்கே கர்த்தர் சொல்றாரு, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாவீது ஒரு நல்ல ஆலோசனை கொடுப்பார். ஒரு நல்ல ஒரு விதியை ஒரு நல்ல ஃபார்முலா, ஒரு சூத்திரத்தை இங்கே வகுப்பதை நாம் பார்க்கலாம். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 4ஆம் சங்கீதத்தில் 3-4 மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். கவனிங்க. சரி, இப்போ எல்லாம் மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். பக்தி உள்ளவனை தேவன் என்ன பண்ண தமக்காக தெரிந்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பக்தி உள்ளவன் யாரு? பக்தி உள்ளவன் யார்? எப்படிப்பட்டவனா இருப்பான்? பக்தி உள்ளவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? நாள்தோறும் கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டு கொண்டிருப்பான், கர்த்தரையே நம்பிக்கொண்டிருப்பான். ஆமேனா? புரிஞ்சு போச்சா? சரி, இந்த பக்தி உள்ளவனுக்கான அடையாளம் என்ன? எப்பொழுது அவன் பக்தி உள்ளவனாக மாறுகிறான் என்றால், இப்போ கவனிங்க, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கர்த்தருக்கு சொல்றாரு, உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். பக்திக்கான நீங்கள் உண்மையிலேயே பக்தி உள்ளவங்க என்பதை எப்படி நம்ம அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா, பக்தி அப்படின்னு சொன்னால் பலியாவது. நான் ஒன்றுமில்லை, அதுதான் பக்தி. அவர் ரொம்ப அவன் ரொம்ப பக்திடா, அவன் என்ன சொல்கிறான் அப்படி செய்வான்டா, அவன் சொல்லுவான் தானே, அவன் ரொம்ப பக்திடா அவன் மேலே. அந்த சூப்பர்வைசர் மேலே இவனுக்கு ரொம்ப பக்திடா, அவன் என்ன சொல்கிறான் அதான் செய்வான் அப்படின்னு நம்ம வேலை ஸ்தலத்துலலாம் வழக்கமாக சொல்லுவாங்க இல்லையா. பக்தி அப்படின்னாலே என்ன அப்படின்னா பலி.
பலி. இயேசு ராஜா தமக்கு உண்டான பயபக்தினாலே கேட்கப்பட்டு அவர் மாம்சத்தில் நாட்களிலே தம்மை மரணத்தின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்து விண்ணப்பம் பண்ணி தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் எப்போதும் பிதாவின் சித்தத்தை மட்டுமே செய்யக்கூடியவர். பயபக்தி என்றால் பலி, பக்தி என்றால் பலி. இதில் இந்த ஜனங்கள், பக்தி உள்ள ஜனங்கள் யார் என்றால், கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. பக்தி உள்ள ஜனங்கள்லாம் யாருன்னு தாவீது துன்மார்க்க ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. டே துன்மார்கனே, பக்தினா என்னன்னு நான் சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. இங்கே மேல் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த துன்மார்கர் எனக்கு விரோதமாக என்னென்னலாம் பண்ணுறாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறார். நானோ பக்தி உள்ளவன், நீங்களாம் துன்மார்க்கம். ஆனால் நான் இப்போ உங்களுக்கு துன்மார்கனே உங்களோட சுவிசேஷத்தை சொல்லுகிறேன், நீங்கள் பக்தி உள்ளவராக மாறுங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே பக்திக்கான ஒரு விதியை, ஒரு ஃபார்முலாவை, ஒரு சூத்திரத்தை சொல்லுகிறார். நீங்கள் கோபம் கொண்டாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்போ கோபம் வரும், யாருக்கு கோபம் வரும்? எங்கே நீதி இருக்கிறதோ அங்கே கோபம் வரும். ஆமேனா இல்லையா? இப்போது கோர்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. உனக்கு தூக்கு தண்டனை, உனக்கு ஆயுள் தண்டனை. அது என்பது கோபம். அந்த கோபம் வெளிப்பட்டு, ஏன் கோபம்? நீதி வெளிப்படுகிறது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ ஒரு ஆணாக உனக்கென்று அறிவு இருக்கிறது, நீதி இருக்கிறது. ஒரு பெண்ணாக உனக்கென்று நீதி இருக்கிறது, அறிவு இருக்கிறது. அதனால் உங்கள் சுய நீதியின்படி உங்களுக்கு கோபம் வரும். ஆனால் அந்த கோபம் நியாயமானது கிடையாது. நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிரு. ஏனென்றால் உன் நீதி ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாது, உன் நீதி அழுக்கான கந்த. அப்போ நீ என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் படுக்கையிலே, படுக்கை என்பது மௌனம். சொல்லுங்க பார்க்கலாம். மௌனம் என்னதுங்க? மௌனம். இதெல்லாம் மிக முக்கியமான விதி. உங்கள் படுக்கையில் மௌனம் என்பது தேவனுடைய நியாயம், தேவனுடைய நீதி. பக்தி உள்ள ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இந்த பாரு, எனக்கு பயங்கர கோபம் வருது, எனக்கு பயங்கரமாக எனக்கு ஆத்திரமாக வருது, நான் உன்னை எதனா பண்ணிடுவேன், ஆனால் கர்த்தருக்கு பயந்துருக்கிறேன். ஆமேனா? அது பக்தி. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்து, ஏன்னா தேவனுடைய நியாயம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் படுக்கையில், இது ஒரு விதிங்க. இது உங்கள் படுக்கையில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போது ஒரு நல்ல மனைவி என்ன பண்ணுவான்னா, அவள் மௌனமாக இருக்க வேண்டும். அவள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா, தனக்குள் ஏற்படக்கூடிய அநேக எண்ணங்கள், தனக்குள் உண்டாகக்கூடிய அநேக நினைவுகள், தன்னுடைய அறிவு இருக்கு இல்லையா, அதையெல்லாம் இவ என்ன செய்யணும்னா, இவ அடக்கணும். ஃபஸ்ட்டு என்னத்தை கவனிங்க, ரொம்ப முக்கியமான சத்தியம், மௌனமும் பேசுதலும். மௌனம் என்றால் என்னவென்று சொன்னால், தேவனுடைய மகிமையை நோக்கி பார்த்துட்டு அப்படியே அமேசிங், அந்த ஆச்சரியமான அவருடைய மகிமையை நோக்கி பார்த்துட்டேன்னா உன் வாய், உன்னுடைய சிந்தனை மௌனமாயிடும். மௌனம் ஆயிட்டு அவரை பற்றின ரகசியங்கள் எல்லாம் அறிந்து கொண்டு அவருடைய நீதி நியாயங்களை எல்லாம் கற்றுக்கொள்வது மௌனம். மௌனம் எப்பொழுது என்றால், ஒரு ராஜா நின்று பேசுகிறாருன்னா நின்று உட்காந்து கேட்குறாங்க, அமைதியாக பேசணும். இப்போ ராஜா பேசி கொண்டு இருக்கும்போது ராஜா சபையில் உட்காந்து யாருன்னா பேசினாங்கன்னா இது எவ்வளவு அவமானமாக இருக்கும் அவருக்கு. அவருடைய மகிமை என்ன? முதல்ல நல்லா கவனிங்க, இது நமக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய இந்த உறவு தான் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய இந்த உறவுல பலப்படும். ஃபஸ்ட்டு என்னன்னா மௌனமும், ரெண்டாவது பேசுதலும். இது ரெண்டும் வந்து ஒரு மனவாட்டிக்கு இருக்க வேண்டும், ஒரு மனைவிக்கு இருக்க வேண்டும். ஒரு மனைவி என்ன செய்யணும்னா, அவளுக்குள்ள மௌனம் இருக்கிறது என்றால் அவள் தன் புருஷனிடத்தில் பயபக்தி உடையவள். மௌனம் அவளுக்குள்ளே இருக்க வேண்டும். உங்கள் படுக்கையில் என்பது மௌனம். ஏன் அங்கே படுக்கையில் என்று சொல்றாரு அப்படின்னா, மௌனம். இந்த மௌனம் என்பது தேவனுடைய மகிமையை கண்டவர்கள். அடுத்தது உங்கள் படுக்கையிலே, உங்கள் இருதயத்தில், அடுத்தது இந்த தேவனுடைய அந்த நீதி நியாயங்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு. மௌனம் என்பது கவனிப்பது, உற்று நோக்குவது, நோக்கி பார்ப்பது, அவருடைய மகிமையை நோக்கி பார்த்து அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்வது. அவ்வளவுதான். ஒரு மனைவி என்பவள், என் புருஷன் எப்படிப்பட்டவர், என் புருஷனுடைய கேரக்டர் என்ன, என் புருஷனுடைய நோக்கம் என்ன, என் புருஷனுடைய சம்பாத்தியம் என்ன,
என் புருஷன் எவ்வளவு சம்பாதிக்கிறார், என் புருஷன் எதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார், என் புருஷன் யாருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார் என்கின்ற மௌனம் அவளுக்குள்ள இருக்குமே. ஆனால் அவள் இப்போது பேச வேண்டும். என் புருஷனுடைய நோக்கத்தை, என் புருஷனுடைய அந்த திட்டத்தை நான் பேசுவேன், அதை நிறைவேற்றுவேன். இதுதான் தேவ பக்தி. மௌனமும் பேசுதலும் தான் பக்திக்குரியவர்கள். இதுதான் மனைவி. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், மனைவி என்பவள் மௌனம். சண்டைக்காரி கூட குடும்பம் பண்ணாதான்ட்டார் ஆண்டவர். நல்லா கவனிங்க. நீ தேவனை நோக்கி பார்த்து மௌனமாய் மகிமையின் ராஜாவை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மகிமையின் ராஜாவை உன் கண்கள் காணுமேயானால் மௌனமாயிட்டிருப்ப. மௌனம் ஆனதும் அவருடைய நீதி நியாயங்கள் எல்லாம் உன் இருதயத்தில் வந்து உக்காந்துரும். உன் ஆத்துமாவில் பக்தி வந்து விடுகிறது. கரங்கள் தலைமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்தி என்பது மௌனமும் பேசுதலும். சொல்லுங்க, பக்தினா என்னங்க? மௌனமும் பேசுதலும். முதல்ல உனக்குள்ள மௌனத்தின் அனுபவம் இருக்குமேயானால், எத்தனை புரிஞ்சு போச்சு? பக்தினாவே பலிங்க. தேவனுடைய மகிமையின் ராஜாவை நோக்கி பார்த்து அந்த வசன வாசி. ஏசாயா புத்தகம் 33:17 வாசி. வேகமாக கொஞ்சம் ஸ்பீடாக இருப்பால், நிறைய வசனம் காட்ட போகிறேன். ரொம்ப மிக முக்கியமான சத்தியம். தேவன் இன்னைக்கு நம்ம மகிமையை ஆசீர்வதிப்பாராக. வேகமாக வாசி. உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும். நல்லா கவனிங்க. இயேசு ராஜாவுடைய மகிமை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பிதாவாகிய சர்வவல்லவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மகிமையை நீ பார்த்துட்ட அப்படின்னா மௌனம். இந்த மௌனத்தில் எல்லா மகிமையும், அவருடைய நீதி நியாயங்கள் பிரமாணங்கள் எல்லாம் இருதயத்துக்குள்ள வந்துடும். ஃபாஸ்டிங் 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 ஃபாஸ்டிங். மௌனம் மௌனம். ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். புருஷனுங்கிட்ட சண்டை போடுறா பாரு, அவள் வந்து இன்னும் தான் புருஷனாவே ஏற்றுக்கல. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சண்டைக்காரி இருக்கா இல்லையா? சண்டைக்காரி வீட்டுக்காரங்கிட்ட வருங்க. அவன் வீட்டுக்காரன் குடிகாரன், அவன் பொம்பளை பொறுக்கி, அவன் ஊதாரி, அவன் ஊரை சொத்து எதுனா இருக்கட்டும். ஆனால் நீ உன் புருஷனை, நீ ஒரு பக்தி உள்ளவளாக நீ இருப்பாய். ஆனால் நீ ஒரு பக்தி உள்ளவனாக இருப்பேனா, முதல்ல உன் புருஷனுக்கு முன்பதாக, உன் புருஷனாகிய கர்த்தருக்கு முன்பதாக, உன்னை சிருஷ்டித்த கர்த்தருக்கு முன்பு மௌனமாய் நீ இருந்திருப்பாயானால் உன் புருஷன்கிட்ட மௌனமாக இருப்ப. உன் புருஷன்கிட்ட என்னைக்கு உன் புருஷனுக்கு நீ சண்டை போடுறியோ, நீ சண்டைக்காரி, நீ கோவக்காரி, உன் குடும்பம் சிதைந்த குடும்பம், அது குடும்பமே அல்ல. உட்காரணும். என் புருஷனோடு ஒன்று சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ளே நான் வாழ போகிறேன். என் புருஷனுடைய நோக்கம் என்ன? எங்கள் அம்மா நல்லா பார்த்துக்கணும், நல்ல ஒரு வீடு கட்டணும், என் அக்கா தங்கச்சிங்களாம் இருக்கிறாங்க, அவங்களாம் வருவாங்க. அப்போது இவன் என்ன பண்ண, மௌனமாக இருந்து என் வீட்டுக்காரருடைய நினைவு என்ன, என் வீட்டுக்காருடைய மகிமை என்னன்னு எப்போ அவள் பாப்பா அப்படின்னா, அவள் பக்தி உள்ளவளாக தேவனை நோக்கி, கிறிஸ்துவை நோக்கி பார்த்து மௌனமாக இருப்பாளேயானால் அவள் தன்னுடைய புருஷனுடைய நீதியை அறிந்தவளாக அவள் பேசுவாள். தன் புருஷனுடைய நீதியை பேசுவாள், இந்த உலகத்துக்கு எடுத்து காண்பிப்பாள். ஆக தன் புருஷனுடைய நியாயத்தை, நீதியை, பிரமாணங்களை அறிந்தவள் தான் பேச முடியும். அவள் தான் பக்தி உள்ளவங்க. இந்த பக்தி உள்ளவங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம், அதுதான் பேசினுக்கிற. இந்த பக்தி உள்ளவங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம், நல்லா கவனிங்க. உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணும். ராஜாவின் மகிமை நீ பார்த்துட்டனாக்கா மௌனம் ஆயிடுவேன். இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2 மணி நேரம் பைபிளை உட்காந்து அப்படியே தனியாக போய் உட்காந்து அப்படியே தேவனுடைய மகிமையை நோக்கி பார்த்து இந்த வசனத்தினுடைய ஆழங்கள் எல்லாம் அப்படியே உள்ளே இறக்குவாங்க. இவங்க தான் பக்தி உள்ளவங்க. இவங்க கர்த்தருடைய வார்த்தையை பேசிக்கொண்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு தேவன், நான் மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு உன்னை சிருஷ்டித்த கர்த்தர். உன்னை சிருஷ்டித்த கர்த்தரை நீ அறிந்திருக்கிறன்னா நீ நீதி உள்ளவன். உனக்கும் கர்த்தருக்கு உறவு நல்லா இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் இருக்கிற குடும்ப உறவுகள் சீர்படும். ஆக கோபம் கொண்டாலும் என்பது உன் சுயநீதி. உனக்கு கோபம் வரும், உனக்கு மனசாட்சி இருக்குது. எத்தனை பேருக்கு மனசாட்சி இருக்குது? எல்லாம் துணியை போட்டுங்கிற இல்லையா? துணியை போட்டுற அத்தனை பேருக்குள்ள கோபம் வரும். ஏன்? உனக்கு ஒரு நீதி இருக்கு. ஆனால் பாவம் செய்யாத, என்ன பண்ணாத, உன் சுயநீதியை வெளிப்படுத்தாத, உன் சுயநீதியை பேசிடாத. ஏதோ ஒன்றுல கோவப்பட்டுட்ட, ஆனால் உன் சுயநீதியை அதை வெளிப்படுத்தி விட்டுறாத. ஏன்? சண்டைக்காரியா இருந்துடாத.
தேவ நீதியை பேசு என்று இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவ ஜனமே, அந்த வசந்த வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில், நீதிமொழிகள் புத்தகம் 21 இல்லையா, 21 நினைக்கிறேன், 21:19 21:19 வாசிங்க பார்க்கலாம். சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்தரத்தில் குடியிருப்பதே நலம். எப்போ அது குடும்பமே கிடையாதுங்க. சண்டைக்காரி யார் சண்டைக்காரியாக இருக்கிறாளோ, இந்த சண்டைக்காரி யாருன்னா தான் புருஷனுக்கு முன்னாக மௌனமாக இராதவள், தான் புருஷனுடைய சித்தத்தை நிறைவேற்ற எந்த ஒரு மகன்னா பெத்த தாய்க்கு சோறு போட மாட்டேன்னு சொல்லுவானா? ஆனால் இது என்ன பண்ணுறது, சோறு போடாது. ஏன்னா இது தான் புருஷனுக்கு முன்னாக மௌனமாக இல்லை. இவள் மனைவியே கிடையாது. அவன் சொல்லுங்க பாரு, யாருக்கு இவ புருஷனுக்கு முன்னாடி சண்டை போடுற யாரு கிடையாது, அவள் மனைவியே கிடையாது. அவள் தன்னை சிருஷ்டி கர்த்தருடைய மகிமையை நோக்கி பார்க்கல. அதனால தான் புருஷனுடைய மகிமை அவளுக்கு தெரியல. இப்போ அந்த காலத்திலலாம் நான் சொல்கிறது லாங் டே, அதாவது ஒன்ஸ் அப்பான் ஏ டைம், அப்போல்லாம் பெண்கள்லாம் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க இல்லையா? இப்போ இருக்கிற கண்டிஷன், இப்போ இருக்கிற கலாச்சாரம், இப்போ இருக்கிற பொருளாதார நெருக்கடி நிமித்தம் எல்லாம் வெளியே போகிறாங்க. புருஷனுடைய மகிமை என்னென்னா, அவன் சம்பாத்தியம், என் புருஷனுடைய டேலண்ட், அவருடைய வேலையில் அவன் சம்பாதிச்சு எனக்கு சாப்பாடு கொடுக்குறான், நல்ல துணிமணியை கொடுக்குறான், நல்ல வசதியாக நல்லா வாழ வைக்கிறான். என் புருஷனுடைய மகிமை என்ன அப்படின்னு மௌனமாக இருந்து அவள் உத்து நோக்கினா மட்டும்தான் அவள் தான் புருஷனுடைய மகிமையை பேச முடியும். மௌனமும் பேசுதலும் தான் தேவ பக்தி. ஆக முதல்ல உன்னை சிருஷ்டித்த உன் கர்த்தரோடு, வாலிப பிள்ளைங்களை எல்லாம் பயிற்சி கொடுங்க. கர்த்தருக்கு முன்னாடி மௌனமாக இருக்க சொல்லுங்க, அவருடைய மகிமையை நோக்கி பார்க்க சொல்லுங்க. ஆக சண்டைக்காரியும் கோபக்காரியும் இருக்கிற அந்த ஸ்திரீ அது குடும்பம் கிடையாது. கர்த்தருடைய பார்வை அது குடும்பம் ஆகாது, அது குடும்பம் கிடையாது. வீட்டுக்கு அவன் என்னன்னா செய்யட்டுங்க, நீ சண்டை போடுறனாக்கா நீ மனைவியே கிடையாது. பக்தி உள்ளவள் மனைவி என்றால் உன் புருஷனிடத்தில் பயபக்தி உள்ளவள். பயபக்தினா பலி. நீ மௌனமாயிரு, உன் புருஷனுடைய மகிமையை பாரு. ஏன் இன்னைக்கு உன் புருஷனுடைய மகிமையை பார்க்க முடியல அப்படின்னா, உன்னை சிருஷ்டித்த உன் கர்த்தரை நீ மறுதலிக்கிறாய். உன்னை சிருஷ்டித்த உன் கர்த்தரை நீ மறுதலிச்சு அவருடைய மகிமையை நீ நோக்கி பார்க்கல. உன் கண்கள் ராஜாவை மகிமை நோக்கி பார்க்கும் என்றால் நீ அன்புள்ளவனாக உன் மனைவிக்கு அன்பு செய்வ. அப்போ முதல்ல நீ பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்றால், தேவனுடைய பிரமாணங்களை, நீதி நியாயங்களை கற்றுக்கொண்டு அந்த நீதி நியாயங்களை பேசுவது தான் பக்தி உள்ளவனின் அடையாளம், பக்தி உள்ளவனின் தகுதி. இவன் பக்தி உள்ளவனாக எப்போது மாற முடியும், எப்போதும் கர்த்தரையே எப்போது நம்பிக்கை கொண்டு கர்த்தரையே நோக்கி பார்க்க முடியும் என்று சொன்னால் மௌனமும் பேசுதலும். அன்பான தேவஜன், ஒரு சில வசனங்களை காண்பிக்கிறேன், வேகமாய் திருப்பிக் கொள்ளுங்க. முதல்ல ஆபகுக் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க பார்க்கலாம். ஆபகுக் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆபகுக் 2:20 வேகமாக வாசிங்க. கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாயிருக்க கடவது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் சொல்லுங்க? கர்த்தர் தமது பரிசுத்த ஆலயத்தில் சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வஸ்திர இதோ உன்னதமும் உயரமான சிங்காசனத்தில் கர்த்தரை நான் கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்று கொண்டு 2 சட்டைகளால் பறந்து கொண்டு 2 சட்டைகளால் தங்கள் உடல்களை மூடிக்கொண்டு 2 சட்டைகள் முகத்தை மூடிக்கொண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி அவருடைய மகிமையை கண்டார்கள். அப்ப மௌனம், இந்த மௌனம் என்றால் அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்வது, அவருடைய பிரமாணங்களை, அவருடைய மகிமையை நோக்கி பார்க்கும்போது உன் இருதயத்துக்குள்ள தேவனுடைய பிரமாணங்கள், தேவனுக்கு பயப்படுகிற பயம், தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்பது அவருடைய மகிமையை நோக்கி பார்ப்பது. என்னை சிருஷ்டித்த என் கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி அவர் மேல ஒரு பயம், அவருடைய மகிமையை கண்ட பயம். இதுதான் மகிமையின் கர்த்தரை தரிசிக்கிற அந்த மௌனம். அந்த மௌனம் ஏன் மௌனமாக இருக்க வேண்டும் என்று செப்பனியா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, செப்பனியா 1:7 வாசிக்கலாம்.
கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள், கர்த்தருடைய நாள் சமீபமாயிருக்கிறது. எப்பா, பக்தி உள்ளவனுக்கு ஒரு காரியம் நல்லாவே புரியும். இந்த உலகம் கர்த்தருடையது, இந்த உலகம் கர்த்தருக்கு சொந்தமானது. அவர் தேவனுடைய சிங்காசனத்தில் அவர் இந்த பூமியில 1000 வருட அரசாட்சி செய்ய போகிறார். முழு உலகத்துக்கும் ஒரே ராஜா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதை தெரிஞ்சவன் தாங்க பக்தி உள்ளவன். இந்த அவர் கர்த்தருடைய நாள் சமீபம். கர்த்தருடைய நாள் என்பது அவர் இந்த உலகத்தில் நியாயந்திருக்க போகிற நாள். அவர் சபையை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தை நியாயந்திருக்க போகிற நாள். கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. கர்த்தர் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி அதுக்கு விருந்தாளிகளையும் அழைத்திருக்கிறார். அவபக்தி உள்ளவர்களை, இந்த யாகம் என்பது, விருந்தாளி என்பது இந்த ஆகாயத்து பட்சிகளை கூப்பிடுகிறார். வாங்க விருந்தாளிகளை வாங்க. இந்த அவபக்தியில் என்னை நோக்கி பார்க்காத, இந்த ராஜாதி ராஜாவை நோக்கி பார்த்து மௌனமாயிராத, பிரமாணங்களை கற்றுக்கொள்ளாத இந்த ஜனங்களை எல்லாரையும் பிரேத குழியால் நிரப்புவேன். அப்போ பிணந்தின்ற கழுகெல்லாம் வந்து அந்த பிணங்களை சாப்பிடும். இப்போ இருக்கிற காலம் வந்து அவபக்தி உள்ள காலம். கையில் பைபிள் இருக்கும், ஒருத்தரும் பைபிளை வாசிக்க மாட்டான். அப்போ கர்த்தருடைய மகிமை, அவருடைய ஆலயத்தில் அவர் சிங்காசனம் விற்றிருக்கிறார். அவருக்கு முன்னாடி மௌனம். கர்த்தருடைய நாள் சீக்கிரமாய் வருகிறது. மௌனம். மௌனம் என்பது அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்வது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளும்படியாய் அவர் அவர் சீனாய் வனாந்தரத்தில், சீனாய் மலையில் இருந்த ஒரு பிரமாணங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். நல்லா கவனிங்க. அவர் மோசையை கொண்டு கர்த்தர் தம்முடைய பிரமாணங்களை, தம்முடைய மகிமையை காண்பித்து, எனக்கு முன்னதாக மௌனமாயிருக்க சொல், இந்த ஜனங்கள் எனக்கு முன்னதாக மௌனமாயிருக்க சொல்லி, என் மகிமையை பார்க்க சொல்லி, என் பிரமாணங்கள் அவர்கள் இருதயத்தில் இருக்கட்டும். இவர்கள் என் மனைவி, இவர்கள் என் மனைவி, இவர்கள் என் மேல பயபக்தியா இருக்கட்டும் என்று சொல்லி கர்த்தர் மோசையோட கூட சொன்னார். மோசே நியாயப்பிரமாணங்களை கொடுத்தார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விசுவாசிக்காமல் கர்த்தரை விட்டு வழிவிலகி போனார்கள். ஆண்டவர் இவங்க சீனாய் மலையில் பிரமாணத்தை கொடுக்குறப்ப, ஆண்டவரே நாங்கள் உங்கள் பிரமாணத்தின்படி நடப்போம், ஆண்டவரே உங்கள் கட்டெல்லாம் நடப்போம் ஆண்டவரே சொல்லும்போது கர்த்தர் அவர்களை மனைவியாக ஏற்றுக்கொண்டார். அவர்களை மனைவியாக ஏற்றுக்கொண்டார். இதுதான் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எரேமியா 2:1 வாசிங்களேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கி அவர், நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த வனாந்தரத்தில் தேவன் தம்முடைய பிரமாணங்களை கொடுத்தார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவரே உம்முடைய பிரமாணத்துக்கு நாங்கள் செவி கொடுப்போம் என்று சொல்லி மௌனமா இருந்தார்கள். அதை கர்த்தர் பேசும்படி சொன்னார். இவங்க பேசல, கர்த்தருடைய பிரமாணத்தை நிறைவேற்றல. இந்த பக்தி உள்ளவங்க யார் அப்படின்னா, கர்த்தருடைய பிரமாணத்தை தங்கள் இருதயத்தில் சுமந்து கொண்டு இந்த நீதி உள்ள பிரமாணத்துக்காக தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள், இந்த வேதத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, இன்னைக்கு துரோகம் பண்ணிட்டியே, ஒரு மனைவியானவள் தன் புருஷனுக்கு துரோகம் பண்ணுறது போல எனக்கு துரோகம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி அவர் அங்கே கர்த்தர் இந்த ஜனங்களை குறித்து ரொம்ப துக்கப்படுவார் இல்லையா? நீங்கள் தொடர்ந்து வாசித்தீனே வந்தீங்கன்னா, என்னை விட்டு தூரமாக போயிட்டியே, வீணாக போயிட்டியே, என்னிடத்தில் என்ன அநியாயம் கண்ட. நீங்கள் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா அதை குறித்து பயங்கரமாக பேசுவார். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போது ஆண்டவர் இவங்க செஞ்ச துரோகத்தின் நிமித்தமாய் வனாந்தரத்தில் 40 வருஷம் அலைய வச்சு யாரெல்லாம் கர்த்தருக்கு துரோகம் பண்ணாங்களோ, மௌனமாக இருக்கலையோ, இந்த பிரமாணத்தை கற்றுக்கொள்ளலையோ, அவர்களை வனாந்தரத்தில் கர்த்தரை அழித்து போட்டார். அதுக்கு பிற்பாடு அவருடைய சந்ததியார் இப்போ கானான் தேசத்துக்குள்ளே சுதந்திரிக்கும்படியாக போகிறாங்க. என்னாகம புத்தகம் வரைக்கும் முடிஞ்சு போச்சு. இப்போ மோசே என்ன செய்கிறார், நல்லா கவனிங்க. மோசே என்ன செய்கிறார் அப்படின்னா, இப்போ புது ஜென்ரேஷன் இருக்கிறாங்க. எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷர் எல்லாரும் 20 வயதுக்கு மேற்பட்ட அத்தனை பேரும் மரித்து போனார்கள். இப்போது அவர்கள் பெற்றெடுத்த 20 வயசுக்கு எகிப்திலிருந்து புறப்படும் போது யாருக்கெல்லாம் 20 வயசு இல்லையோ
அவங்கெல்லாம் இப்போ ஏறக்குறைய 60 வயசு கிட்ட வந்து என்ன 40 வருஷம் கழிச்சு இப்போ நிற்கிறாங்க, எல்லா ஜனம் நிற்கிறாங்க, பெரிய கூட்டம் நிற்குது. ஏறக்குறைய 6 லட்சம் புருஷருக்கு மேலே ஒரு 30 லட்சம் ஜனங்கள் மொத்தமாக சேர்ந்து நிற்கிறாங்க. இப்போ மோசே உபாகமம் என்பது முழுக்க முழுக்க மோசேயினுடைய இருதயத்திலிருந்து தேவன் கொடுத்த அத்தனை பிரமாணங்களையும் அந்த ஜனங்களுக்கு முன்பதாக பேசுகிறார். அங்கே வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், யூதர்கள் சொல்லுகிறார்கள், ரபிகள் சொல்லுகிறார்கள், மோசே 37 நாட்களாக இந்த பிரமாணங்களை உபாகமத்தை இந்த ஜனங்களுக்கு கொடுத்தார் என்கின்ற ஒரு குறிப்பு இருக்கிறது. ஒரு பிரமாணத்தை அவங்க சொல்றாங்க. 37 நாட்கள். எத்தனை நாட்கள் சொன்னாராம் மோசே? 37 நாட்கள் இந்த தோராவை அவர்களுக்கு வாய் வழியாக அவர் பேசுகிறாரு, வாய் வழியாக எடுத்து கொடுக்கிறார், பிரமாணங்களை பேசுகிறார். அது மொத்தம் மோசேயினுடைய இருதயத்திலிருந்து வெளிப்பட்டது. மோசேயினுடைய இருதயத்திலிருந்து இந்த பிரமாணங்கள் வெளிப்பட்டது, கர்த்தருடைய பிரமாணங்கள் வெளிப்பட்டது. அந்த வசந்த வாசியை பார்க்கலாம். உபாகம புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசந்த வாசியை பார்க்கலாம். உபாகமம் 1:4. 40ஆம் வருஷம் 40வது வருஷம் 11ஆம் மாதம் 11வது மாதம் முதல் தேதியிலே மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி அந்த முதல் தேதியில் அவர் ஸ்டார்ட் பண்ணி ஏறக்குறைய 37 நாட்களாக அவர் இந்த உபாகம புத்தகத்தை எல்லா பிரமாணங்களையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கற்பித்தார். அது எப்படின்னா, அது மோசேயினுடைய இருதயத்திலிருந்து வெளிப்பட்ட பிரமாணங்கள். தேவனுடைய ஷக்கினா, தேவனுடைய சிங்காசனத்தின் மகிமை இப்போது மோசேயின் இருதயத்துக்குள்ளாக இருக்கிறது. இப்போது மோசே பேசுகிறார். அதற்கு முன்பதாக மோசே மௌனமாயிருந்தார். அவர் சீனாய் மலையிலே 40 நாட்கள் மௌனமாயிருந்தார். தேவன் 40 நாட்கள் வரைக்கும் பேசவில்லை, மௌனமாயிருந்து கர்த்தருடைய மகிமை அவர் கண்டவராக, தேவன் என் புருஷன் என்று சொல்லி மௌனமாக இருந்தபடினாலே அந்த பிரமாணங்கள் எல்லாம் மோசேயினுடைய இருதயத்துக்குள்ளே வந்துச்சு. யாருடைய இருதயத்துக்குள்ள தேவனுடைய பிரமாணங்கள் இருக்கிறதோ அவர்கள்தான் தேவ பக்தி உள்ளவர்கள். அவங்க தான் கர்த்தருடைய வார்த்தையை பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆக இந்த மௌனமும் பேசுதலும் தான் நமக்கு மிக முக்கியமானது. அங்கே கர்த்தர் சொல்றாரு பாருங்க, தொடர்ந்து வாசிங்க, அதை பார்க்கலாம். மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி தனக்கு கர்த்தர் விதித்த யாவையும் அவர்களுக்கு சொன்னான். தனக்கு கர்த்தர் விதித்தது என்பது இருதயத்தில் இந்த பிரமாணங்களை கொண்டு வந்தது. இருதயத்தில் இந்த பிரமாணங்களை கொண்டு வரதா பக்தி, தேவ பக்தி. அங்கே சொல்றாரு பாருங்க, யோர்தானுக்கு இப்புறத்தில் இருக்கிற மோவாபின் தேசத்தில் மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை விவரித்து காண்பிக்க தொடங்கி. ஆக மோசே மௌனமாக இருந்து அவர் பேசினார். இன்னைக்கு குடும்பத்தில் சண்டை வருதுன்னா அதுக்கு என்ன காரணம்? பெண்கள் கிட்ட என்ன இல்லை, மனைவிகள் கிட்ட என்ன இல்லை? மௌனம் இல்லை. என்ன சொல்லுங்க, என்ன இல்லை? இவன் என் புருஷனே இல்லை. புருஷனை படிக்கணும். என் புருஷனுடைய கொள்கை என்ன, என் புருஷன் டார்கெட் என்ன, என் புருஷன் எதுக்காக ஓடுறார்? ஒருவேளை உங்கள் வீட்டில் இவ்வளவு நாளாக சண்டைகள் இருந்திருக்குமே, ஆனால் நீ சண்டைக்காரியாக இருந்திருப்பேன்னு வச்சுக்கோ. உன் புருஷனுடைய அந்த நோக்கத்தை நீ அறிந்து கொள்ளலைன்னு வச்சுக்கோ. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உன்னை பரிசுத்தப்படுத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, இவ்வளோ நாள் நான் தெரியாமல் என் வீட்டுக்காரோட சண்டை போட்டேன். என் வீட்டுக்காரங்க இப்போ நிறைய மனைவிமார்கள் என்ன பண்ணுறது இல்லைன்னா, அந்த புருஷன் வீட்டுக்கு வாழ போகிறதில்ல, புருஷனை இவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து அப்படியே அலேக்கா கொள்ளையடிக்கிற கொள்ளைக்காரங்க, மனுஷ கொள்ளைக்காரர்கள் இன்றைக்கி எல்லாருமே இல்லையா? அலேக்கா தூக்கிட்டு போயிடுவாங்க. என் வீட்டுக்கு வந்துடுறா, எல்லாம் நான் சொல்கிறது தான் நீ செய்யணும். இதெல்லாம் இன்னும் குடும்பமே கிடையாது. இவங்க கர்த்தரை அறியாததுனால தாம் புருஷனையும் அறியவில்லை. புருஷனுக்கு முன்னாக இவள் மௌனமாக இருக்கவில்லை. எந்த மனைவி புருஷனுக்கு முன்ன மௌனம் என்கின்ற அனுபவத்துக்குள்ளே வராளோ அது பலி, அது பக்தி. தன் புருஷன் மேலே பக்தியாக இருக்கிறாள். அவள் கரெக்டாக புருஷனுடைய சைக்காலஜி தெரியும். என் புருஷனுக்கு நீதி உள்ளவர், என் புருஷன் இந்த டார்கெட்டுக்காக போகிறாரு, நான் இதை செய்வேன். இதை நீ செய்யணும்னா, உன் குடும்பத்தில் இதை நீ செயல்படுத்தணும்னா, உன்னை சிருஷ்டித்த உன் நித்திய புருஷன், உன்னை சிருஷ்டித்த உன் கர்த்தர், உன்னை 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 உண்டாக்கின உன் கர்த்தர், அவரை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அவரை நீ அறிந்து கொண்டாதான் அவர் மேலே உனக்கு ஒரு பயபக்தி வரும். கர்த்தர் இந்த பிரமாணங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி கேட்க வேண்டும், ஏன் இவர்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி வாசிங்க பார்க்கலாம். 31ஆம் அதிகாரம் உபாகம புத்தகத்தில் அவர் என்ன பிரமாணத்தை கொடுத்திருப்பார் அப்படின்னா 11 வாசிங்க பார்க்கலாம்.
11:31 தேவனாகிய உன் கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் இஸ்ரவேல் எல்லாரும் அவருடைய சந்ததியில் சேர்ந்து வந்திருக்கும் போது, அவர் சந்நிதியில் சேர்ந்து வந்திருக்கும் போது, இந்த நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேல் எல்லாரும் இந்த நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேட்க அவர்களுக்கு முன்பாக வாசிக்க கடவாய். இந்த நியாயப்பிரமாணம் எல்லா இஸ்ரவேலும் கேட்க. சொல்லுங்க, எல்லா இஸ்ரவேலரும் கேட்க. சொல்லுங்க, எல்லா இஸ்ரவேலரும் கேட்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? மௌனமாயிரு. கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. இதை பாருங்க, இஸ்ரவேலர்கள் என்ன செய்வாங்கன்னா, ரபிகள் அல்லது அங்கே இருக்கக்கூடிய குருமார்கள், அவர்கள் இந்த ஆசாரியர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை ஓப்பன் பண்ணதுமே அந்த ஜனங்கள்லாம் எழுந்து நிற்பாங்க. அந்த ஜனங்கள்லாம் எழுந்து நிற்பாங்க. இந்த வேத பிரமாணத்தை வாசிக்கும்படியாக ஓப்பன் பண்ணதுமே ஜனங்கள் எழுந்து என்ன மகிமையின் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் மௌனமாயிருந்து கேட்பார்கள். இதை கேட்டாத்தான் நீ நீதி உள்ளவனாக இந்த நியாயத்தை நீ வெளிப்படுத்த முடியும். இதான் பக்தி உள்ளவர்கள். உன்னால முடியுதா? தேவ சமூகத்தில் உட்காந்து ஒரு 2 மணி நேரமாவது உட்காந்து வேதத்தை தனியாக தியானிக்கிற முடியுதா? நீங்கள் பக்தி உள்ளவர்கள். வேதத்தை உட்காந்து ஆண்டோடைய மகிமையை பார்க்க முடியுதா? கர்த்தர் சொல்றார், அவளுக்கு முன்னே வாசிக்க கடவன் புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசலில் இருக்கும் அந்நியர்களும் கேட்டு கேட்டு அப்புறம் கற்றுக்கொண்டு மௌனமாயிருந்து தியானித்து கற்றுக்கொண்டு தியானித்து. படுக்கையில் என்பது மௌனம், இருதயத்தில் என்பது தியானம், அது பேசு என்பது பேசு, அறிக்கை செய். இந்த பிரமாணம் இருதயத்துக்குள் இருந்துச்சுன்னா நீ பக்தி உள்ளவன். அப்போ தேவனுடைய மகிமை, என் புருஷனுடைய மகிமை, என் புருஷனுடைய நோக்கம் என்ன என்பதை நீ கேட்கிறாய். அங்கே சொல்றாரு, கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து. இதாங்க மனைவி பயபக்தி. இதுதான் பக்தி. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரியும். பைபிள் வசனம், பைபிள் வசனம், 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 தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை அவங்களால தியானிக்காம இருக்கவே முடியாது. பிரமாணம், பிரமாணம், பிரமாணம். இந்த வேத பிரமாணத்துக்கு தங்களை ஒப்புவிப்பார்கள். அன்பான தேவஜனமே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்கும்படிக்கும் அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்று. இந்த பயப்படுறதாங்க மனைவி. தேவனுக்கு அவருடைய பிரமாணங்களை இந்த உலகத்தில் வெளிப்படுத்துவதற்கு ஆட்கள் தேவை, மனைவி தேவை. பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கும் ஜனத்தை கூட்டி அதை வாசிக்க வேண்டும். ஜனத்தை கூட்டு. வாரம் தேவ சமூகத்தில் வந்து வசனத்தை கேட்கிற தேவ ஜனமே, நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேதத்தின் ரகசியங்கள், தேவனுடைய மகிமையை இப்போ நீங்க மௌனமா இருக்கிறீர்கள், நிதானிக்கிறீர்கள். அப்போ இங்க தாவீது ஒரு பெரிய அழைப்பு கொடுக்கிறார். நீங்கள் கோபம் கொள்றீங்க, அது உங்க சுயநீதி. ஆனால் பாவம் செய்ய அதை வெளிப்படுத்தாத, அந்த கோபத்தை வெளிப்படுத்தாத. கோபம் கொள்ளுகிறவன் மூட நெஞ்சிலே கோபம் குடியிருக்கும். இன்னைக்கு வீடுகளில் ஏன் இன்னைக்கு இவ்வளவு சண்டை? மனைவி அடங்கா பிடாரி. மனைவியால் கணவனுக்கு முன்னுக்கு தாழ்த்திக்க முடியல. வாயை திறந்தாலே வாக்குவாதம், சண்டைக்காரி. அவள் தேவனுடைய மகிமை இழக்கிறாள். தேவஜனமே, அது குடும்பமே அல்ல. உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ஆள் சண்டை கண்டை இருக்குன்னு வச்சுங்களேன், அலறுங்க. ஆண்டவரே, ஏன் என் வீட்டுக்குள்ளே சண்டை? ஏன் என் வீட்டுக்குள்ளே சண்டை? ஏனென்றால் அங்கே கற்பு இல்லை, அங்கே இருக்கிறதெல்லாம் துன்மார்க்கம். அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது துன்மார்க்கம், அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிறது துன்மார்க்கம். சண்டை வந்துருச்சுன்னாவே முடிஞ்சுது. எழுதி வச்சுக்கங்க, இன்னைக்கு ஒரு திருமணம் பண்ணிக்கங்க. ஆண்டவரே, நான் ஒரு மனைவியாக இருக்கணும். ஆண்டவரே, முதல்ல உன் சிருஷ்டிகர்த்தர், முதல்ல உன் சிருஷ்டிகர்த்தர். கர்த்தர் இங்கே உரிமை கொண்டாடுகிறார். நீ என்ன சொல்கிற? என் அப்பா, என் அப்பா, என் அப்பா, அப்படி அப்பா, 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 என் அம்மா, என் அம்மா, என் அம்மா. கர்த்தர் சொல்கிறாரு, உன் தாயின் வயிற்றில் உன்னை உருவானது முதல் நான் உன்னை ஏந்தினேன். உன் தாயின் வயிற்றில் நான் உன்னை உருவாக்கினேன் பாரு. அப்பத்திலிருந்தே நான் தான் உன்னை ஏந்தி நிற்கிறேன். இப்போ நீ உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உன்னை தெரிஞ்சுக்கினேன். நீ எதுக்கத்தில் எனக்கு எங்கள் அப்பா தான் ஃபஸ்ட்டு, எனக்கு எங்கள் அப்பா தான் ஹீரோ இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ரெண்டாவது. முதல்ல உனக்கு உன் தேவன். இப்போ கர்த்தருக்கு இப்போது ஒரு தாயின் கரு எப்போ இந்த தாய்க்கு தெரியும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு தாய், நான் கருவுற்றிருக்கிறேன்,
நான் கருவுற்றிருக்கிறேன்னு நான் தான் கருவுற்றிருக்கிறதே ஒரு தாய்க்கு ரொம்ப லேட்டாக தெரியும். எப்போ தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு தாய் கருவுறும் போது, இப்போ சகோதரிகள் நிறைய பேர், எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நிறைய பேர் சொல்கிறார் எல்லாருக்கும் தேவன் அந்த பிள்ளை பாக்கியத்தை கொடுத்துருக்கிற, அதனை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு பதில் தெரியும். வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 46வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 46வது அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியின் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை நான் தாயா ஏந்தினேன். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை உங்க அம்மா உங்க அப்பா நினைச்சுன்னு உட்காந்துக்கிறீங்க. நீங்க எத்தனை பேருக்கு நீங்க பக்திக்குள்ளாக போறீங்க? இன்னைக்கு பக்திக்குள்ளாக உங்களை பலியாக ஒப்பு கொடுக்க போறீங்க. நான் தான் உன்னை தாங்கினேன், உன் கரு சிதையாதபடிக்கு. ஒரு தாயின் கருவறையில் கரு உருவான 4 வாரத்திலிருந்து 6 வாரம் கழிச்சு தான் ஒரு தாய்க்கே தெரியும். இதெல்லாம் உண்மை. ஒரு தாய்க்கு தன்னுடைய கர்ப்பத்தில் கரு உருவாகி இருக்கிறது என்கின்ற ஒரு ரகசியம், அந்த விஷயம் எப்போ தெரியும் அப்படின்னா, ஒரு 4 வாரத்திலிருந்து 6 வாரத்துக்கு அப்புறமா தான் அந்த சிம்டம்ஸே வெளிப்படும். அந்த வாந்தி வரத்து, மயக்கம் வரத்து, ஒரு சில உணவுகள் பிடிக்காமல் போகிறது, அது அவங்களுடைய உடல் அமைப்பை பொறுத்து இந்த சிம்டம்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வெளிப்படும். அப்போ கர்த்தர் இங்கே என்ன பண்ணுறாருன்னா, இங்கே ஒரு நியாயத்துக்கு நிற்கிறாரு. உன் தாயின் கருவில் நீ உருவான பார்த்தியா, அப்பத்திலிருந்தே நான் தான் உன்னை தாங்கினேன். என் பிரமாணத்தை கற்றுக்கொள், என்னை நோக்கிப்பார், எனக்கு முன்னாக மௌனமாயிரு, என்னை நோக்கிப்பார், பக்தியாயிரு, என் பிரமாணத்தை கற்றுக்கொள், என் வேதத்தை எழுதி உன் கையில் கொடுத்துருக்கிறேன். அவர் சொல்ற, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்யும், நான் தான் தாங்க முடியும். என் நினைவு உங்க மேல நான் நினைத்திருக்கிறதுனால தான் நீ இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற, இல்லைன்னா உன்னால் வாழ முடியாது. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேல் நான் ஏந்துவேன், நான் சுமைப்பேன், நான் தப்புவிப்பேன். கரங்களை வைத்து சொல்லுங்க. இதை உக்காந்து உன் மனசுல, அப்பா உங்க கிருபை இல்லைனா இன்னைக்கு நான் இல்லை ஆண்டவரே, என் இயேசுராஜனே, நீர் என்னை சிருஷ்டிக்கவில்லை என்றால், நீர் என்னை தாங்கலைன்னா யார் ஆண்டவர் என்னை தாங்க முடியும்? மனுஷங்க பேசுகிற இந்த அவதூறு, மனுஷங்க பேசுகிற அசிங்கமான வார்த்தை, நம்மளை தூஷண வார்த்தை, இதெல்லாம் கர்த்தர் மட்டும் நம்மளை தாங்கலைன்னா நம்ம என்றைக்கோ நிர்மூலமாகி போயிட்டுருப்போம். அதனால தான் கர்த்தர் சொல்கிறேன், எனக்கு பயப்படு, என் மேலே நீ பயபக்தியாக இரு என்று சொல்லி இங்கே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அன்பான தேவஜனமே, இந்த பயபக்தி நமக்குள்ளே இருக்குமே ஆனால், ஒரு புருஷன் எப்படி தன் மனைவியை போஷித்து காப்பாற்றுகிறானோ அதுதான் அந்த போஷிப்பு, அந்த மகிமை, அதுதான் புருஷனுடைய மகிமை. இந்த மனைவி தன் புருஷனுடைய மகிமையை நோக்கி பார்க்கணும். என் புருஷனுக்கு என்ன டேலண்ட் இருக்குது, என்ன ஞானம் இருக்குது, என் புருஷனுடைய வேலை என்ன, என் புருஷன் எப்படியெல்லாம் சம்பாதிச்சு என்னை போஷித்து என்னை காப்பாற்றுகிறார். அப்போ புருஷனுக்கு முன்னாடி மௌனமாக இருக்க வேண்டும். இந்த மௌனத்துக்கு முன்பதாகத்தான் நாம் நம்முடைய குடும்பத்தை ஒரு வெற்றிகரமான குடும்பமாக நடத்த முடியும். ஆக முதலாவது உன் புருஷனாகிய உன் கர்த்தர், உன் சிருஷ்டி கர்த்தர், அவருக்கு முன்பதாக நீ மௌனமாக இருந்து அவருடைய பிரமாணங்களெல்லாம் கற்றுக்கொண்டால்தான், இந்த நீதி நியாயங்களில் வெளிப்படுத்தினால்தான் உன்னால் தேவனுக்கு முன்பதாக மகிமையாக நிற்க முடியும். அதை தான் இங்கே கர்த்தர் இங்கே தாவீது சொல்லு 43ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 43ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். தேவனே, நீர் என் நியாயத்தை நான் உற்று பார்த்துட்டேன் ஆண்டவரே, நான் மௌனமாயிட்டேன் ஆண்டவரே, நான் மௌனமாயிட்டு உங்க வசனத்தை நான் பேசுகிறேன் ஆண்டவரே, உங்க வார்த்தைக்கு நான் பயப்படுகிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் ஒரு பயம் இருக்குது ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு பயம் இருக்குது ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு நடுக்கம் இருக்குது ஆண்டவரே. நான் துன்மார்கனை போல ஆண்டவரே, தேவ பக்தி இல்லாத துன்மார்கனை போல நான் நியாயம் இல்லாதவனா இல்லை, உங்க நியாயம் என்ன என்று எனக்கு தெரியும். அவள் தாங்க, உங்க பிரமாணம் என்ன என்று எனக்கு தெரியும். அதுதான் வேத ரகசியங்களை அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே, நீ நியாயத்தை விசாரித்து, நான் உம்மை உற்று பார்த்து உமக்கு முன்னாக மௌனமாக இருந்தவன் நான், உமது பிரமாணங்களையே பேசுகிறவன் நான். அதுதான் இந்த அர்த்தம்.
உம்முடைய என் நியாயத்தை விசாரித்து என்றால், என் நியாயம் என்பது உம்முடைய நியாயம். உம்மை நோக்கி பார்த்து என்னை நான் பலியாக்கி விட்டேன். இதாங்க பக்தி உள்ளவங்க. இந்த பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். தமக்காக தெரிந்து கொண்டார். பக்தி வைராக்கியம் பாராட்ட வேண்டும் தேவஜனமே. இங்கே கர்த்தர் சொல்றாரு, தொடர்ந்து வாசி. பக்தி இல்லாத ஜாதியாரோடே வழக்காடி நீங்க வழக்காடுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நீ நினைக்கிற, ஆண்டவரே என்னை பயங்கரமான பிரச்சனை சூழ்ந்திருக்குது ஆண்டவரே, எல்லாரும் எனக்கு விரோதமா எழும்புறோம், நான் எப்போதுமே உம்மை நம்பி கொண்டிருக்கிறேன். ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், எந்த அளவுக்கு கர்த்தருடைய நியாயங்களை, கர்த்தருடைய நீதிகளை, கர்த்தருடைய பிரமாணங்களை உங்கள் இருதயம் கற்றுக்கொள்ளுகிறதோ நீங்கள் மௌனமாயிடுவீங்க. கர்த்தருடைய நியாயத்தை மட்டும் அறிந்து கொண்டு கோபத்தை நீங்கள் முற்றிலுமாக ஜெயங்கொண்டிருப்பீங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். கரங்களை விட்டு சொல்லுங்க பார்க்கலாம். நீ உனக்கு நல்ல வார்த்தை கூட பேசுறதுக்கு உனக்கு பலன் இருக்காது, ஆனால் கர்த்தர் ஷார்ப்பா அடிப்பார். கர்த்தர் பேசுவார். உன் சத்துருவுக்கு முன்னாக கர்த்தர் பேசுவார். நீ எந்த அளவுக்கு கர்த்தருடைய பிரமாணங்களை அப்படியே நீ வேற ஒன்றுமே பண்ணாத. என்னை சிருஷ்டித்த என் கர்த்தாவே, என்னை சிருஷ்டித்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குப்பா, எனக்கு ஒரு பிளான் கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே, என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு பிளான் கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே, உங்கள் சித்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்ற ஆண்டவரேன்னு உட்காந்து நீ மௌனமாக கர்த்தருடைய தியானம், அந்த வார்த்தை கர்த்தர் உன்னோடு பேசுவார். உன் இருதயத்தில் கர்த்தர் பேசுவார். மோசே 37 நாட்களாக அந்த பிரமாணத்தை கற்றுக் கொடுத்தாரே. ஏன் இந்த 37 அப்படின்னா இதயத்தினுடைய கெமெட்ரியா, இதயம் இருக்கு இல்லையா, இதயம், அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹல்லாப், அதுக்கு பேர் வந்து இதயத்துக்கு எபிரேயத்தில் ஹல்லாப். ஹல்லாப் அதனுடைய கெமெட்ரியா நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணும் எழுத்தும் தான் தேவனுடைய வசனம் இல்லையா. எண்ணும் எழுத்து நம்மளாம் உட்காந்து கணக்கெல்லாம் பார்த்தோம் தானே பைபிளில். இந்த எழுத்தும் எண்ணும் ஒன்று சேர்ந்தது தான். இயேசுராஜா யாரு? அவர் தான் வார்த்தை. அதான் எண்ணும் எழுத்தும் தான் வார்த்தை. எண்ணும் எழுத்தும் தான் வார்த்தை. அப்போ ஹல்லாப் என்பது அதனுடைய கெமெட்ரியா ஹா, ஹே இருக்கு இல்லையா, ஹே. இந்த ஹேக்கு 5 நியூமரிக் வேல்யூ, லாமெதுக்கு 30, பெய்த்துக்கு வந்து 2, 37. அப்போ மோசே 37 நாட்களாக அவர் தம்முடைய இருதயத்திலிருந்து தேவனுடைய பிரமாணங்களை எடுத்து காண்பிக்கிறார். அவருடைய இருதயத்தில் தேவனுடைய ஷக்கினா, தேவனுடைய ஷக்கினா மோசேயுடைய இருதயத்தில் வந்திருக்கிறது. இதுதான் பக்தி. அவள்தான் முடிச்சிட்டேன். உன் வாயை திறந்தாவே கர்த்தருடைய நீதி வெளிப்படுதா? கர்த்தர் உனக்காக வழக்காடுவார். கர்த்தர் உனக்காக வழக்காடுவார். தேவ பக்தி இல்லாத உன் கணவன், தேவ பக்தி இல்லாதவன் குடிகாரன், நல்லா கவனிங்க, உன் தேவ பக்தி இல்லாத குடிகாரன், உன் கணவன் ஒரு ஊதாரி, உன் கணவன் ஒரு சீட்டாட்டக்காரன், அல்லது உன் கணவன் ஒரு வேசி மார்க்கத்துக்கு போகிறான் அப்படின்னு வச்சுங்களேன். இங்கே வேதம் சொல்லுது, ஆண்டவரே என் கணவனுக்கு பக்தி இல்லை, என் கணவன் ஒரு பேலியாளின் மகனாக யாராவன் இல்லை நாபால் அபிகாயிலுடைய கணவன் நாபால், அவன் ஒரு பேலியாளின் மகன், அவன் சத்தியத்தை அறியாதவன். அன்பாய் சொல்லுகிறேன், நீ மாத்திர கர்த்தரை யாம் புருஷ யானை சிருஷ்டிதை என் கர்த்தருக்கு மௌனமாக இருப்பேன் சொல்லி அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டிருந்தனா என்னைக்கே உன் கணவர் ரட்சிக்கப்பட்டிருப்பான். இன்னைக்கு இந்த பெண்களுக்கு, இன்னைக்கு சகோதரிகளுக்கு இன்னைக்கு முன்ன இருந்த மாதிரி பக்தியெல்லாம் கிடையாது. இன்னைக்கு வேற மாதிரி இருக்குது. கர்த்தர் உனக்காக வழக்காடக்கூடியவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் என் நியாயம் நீங்கள் விசாரிக்கிற தேவனா இருக்கிறீங்க. உங்கள் ஷக்கினா என் இருதயத்தில் இருக்குது ஆண்டவரே. அதுதான் இங்கே தாவீது சொல்கிறார். 37 நாட்கள் அவர் அங்கே தேவனுடைய பிரமாணங்களை தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டு 37வது நாளில் மோசே மரிக்கிறார். ஆக இந்த 37 என்பது இருதயத்திலிருந்து வரக்கூடிய ஷக்கினா. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு அவர் எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரே. அது உபாகம புத்தகத்தை வச்சு தான் சொல்கிறார். ஏன்னா பவுலுக்கு நல்லாவே தெரியும், யூத ரபாய், அப்போஸ்தலன் பவுல் வந்து ஒரு நல்ல ரபாய், அவர் யூத மிகப்பெரிய ஞானி. அவருக்கு வேதங்கள் நல்லா தெரியும், நமது கர்த்தருக்கும் நல்லாவே தெரியும் பிரமாண கோட்பாடுகள் எல்லாமே. அன்றைக்கி இருந்த யூத கல்ச்சர்லாம் நமது கர்த்தருக்கு நல்லாவே தெரியும். அப்போது எங்களுடைய இருதயத்திலே அவர் பிரகாசித்தார். அந்த வசந்த வாசிங்க பார்க்கலாம்.
அதை வாசித்துட்டு மறுபடியும் இங்கே வரலாம். அதுதான் இங்கே தாவீது சொல்கிறார். 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் 6-7 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் என்பது மௌனம். உன் வீட்டுக்காரனுடைய பிளான் என்னன்னு தெரியுமா? உன் வீட்டுக்காரனுடைய தரிசனம் என்னன்னு தெரியுமா? உன் குடும்பம், உன் கணவன் அவருடைய குடும்பத்தை எப்படி நடத்தி கொண்டு போறாருன்னு தெரியுமா? நீ மௌனமா இருந்தா தானே, நீ கர்த்தருக்கு முன்னாக மௌனமா இருந்தா தானே உன் புருஷனுடைய மௌனமா இருப்ப. ஏங்க நீங்க சண்டை? புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். வீட்டை கட்டுற பொறுப்பு எப்பேற்பட்ட புருஷங்கிட்டையும் ஒரு மனைவியால் வாழ முடியும்? அந்த பிரச்சனையெல்லாம் உள்ள சகிச்சுக்குன்னு நீ திமிரு பிடிச்ச சண்டைக்காரி, கோபக்காரி, வாயை திறந்தாவே ஒரே வாக்குவாதம், கோபம், நெருப்பு வெளிப்படுது இல்லையா? இதெல்லாம் நீங்கள் தேவனை விட்டு விலகி இருக்கிறீர்கள் என்பதுக்கான அடையாளம். உன் புருஷனுக்கு முன்பதாக, உன் தலைக்கு முன்பதாக நீ மொண்டை ஆடுதுனாவே தெரிஞ்சுக்கோ, ஐயோ ஏன்டா என் புருஷனுக்கு மேலே எனக்கு இவ்வளோ எரிச்சல் வருது, அப்படியே உள்ளே போய் அடக்கிறன்னு போய் உள்ளே போய் அடைக்கணும். அந்த இருதயத்தில் மகிமையின் கர்த்தருடைய ஒளி பிரகாசிக்க வேண்டும். இந்த பொக்கிஷத்தை நாங்கள் வாசியதை இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில், இந்த மண் உடல்ல, இந்த இருதயத்தில், இந்த மண் பாண்டம், இந்த இருதயத்தில் இந்த பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். அன்பான தேவஜனமே, அது சரியாக மோசேயினுடைய இருதயத்துக்குள்ள அந்த ஷக்கினா இறங்கி இருக்கிறது. அப்போ சிங்காசனத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மகிமையும் வெளிப்படுகிறது. இப்போ நான் சொந்த ஊரில் ஊழியம் பண்ணுறேன் இல்லையா, அதுவும் சொந்த ஜனங்கள் இல்லையா, இது என்ன இது, இவர் தானே, இவர் நம்மால் தானே, அப்படி தான் நீங்கள் பார்ப்பீங்களே தவிர இந்த பொக்கிஷத்தை, இந்த ஷக்கினாவை, தேவனுடைய மகிமை வெளிப்படுவதை உங்களால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது. அதுக்கு உங்களுக்கு அபிஷேகம் வேணும். எல்லா விதமான நீங்கள் துடைத்து போடுற குப்பை நான், நீங்கள் துடைத்து போடுற குப்பை, நீங்கள் துடைத்து போடுற அழுக்கு நான், கந்த நான் உங்களுடைய பார்வைக்கு. அதுதான் உண்மை. அதான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீங்கள் துடைச்சி போடுற குப்படா நான், நீங்கள் உடுத்திட்டு போடுற கந்த நான். ஏன்னா என்னுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பெரிய நீதி பேசுவீங்க, கோபம் கொள்ளுவீங்க. ஏடா இது ஒரு தேவ ஊழியக்காரு இல்லையா, அதெல்லாம் தெரியாது. அதுக்கெல்லாம் நீங்கள் உட்காந்து தேவ பிரசன்னத்துக்கு நேராக திரும்பணும். ஆக மௌனமும் பேசுதலும் என்பதுதான் ரன் அண்ட் ரிட்டன். ரன், ஓடு, தேவனை நோக்கி ஓடு, தேவன் நோக்கி ஓடு, ரிட்டன் வா, ஒரு நீதியை பேசு. இதுதாங்க பயபக்தி, இதான் பக்தி உள்ளவர்கள். ஆக இங்கே தாவீது சொல்றாரு, மறுபடியும் 43 சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து, நான் பக்தி உள்ளவன் என்பதை அறிந்திருக்கிறீர். எனக்குள்ள நியாயம் இருக்கிறது, எனக்குள்ள பிரமாணம் இருக்கிறது, எனக்குள்ள நீதி இருக்கிறது. பக்தி இல்லாத ஜாதியாரோட இந்த பக்தி இல்லாதவர்கள் மௌனமா இருக்கவில்லை, உமது சமூகத்தில் மௌனமா இருக்கவில்லை, உபவாசிக்கவில்லை. பரிசுத்த வேதம் எனக்கு புரியவில்லை என்று சொல்லி பரிசுத்த வேதத்துக்காக உபவாசிக்கவில்லை, உபவாசத்தோடு வேதத்தை வாசிக்கவில்லை. பக்தி இல்லாத ஜாதியார் இவர்கள். தேவனே எனக்கு இந்த வேதம் புரியவில்லை. எப்பொழுதெல்லாம் பாஸ்டர் வருவார், எப்பெல்லாம் பாஸ்டர் சும்மா இருப்பார், நான் இந்த டவுட்டை கேட்க போகிறேன், இந்த வேத பிரமாணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், இதெல்லாம் இல்லாத பக்தி இல்லாத ஜாதிங்க இது. அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், அப்போஸ்தலருடைய அந்யோன்யத்திலும், அப்போஸ்தலருடைய ஐக்கியத்திலும், அப்போஸ்தலருடைய அப்பம் பிற்குதலிலும் இவர்கள் ஒன்றரை கலந்திருக்க வேண்டும். இவர்கள் தான் பக்தி உள்ளவர்கள். எப்பொழுது சபை கூடும், எப்பொழுது பாஸ்டர் வருவார், எப்பொழுது வீட்டு கூட்டம் நடக்கும், எப்பொழுது ஒரு சபையில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, எப்பொழுது இந்த வசனத்தை கேட்கலாம், அப்படி ஆர்வத்தில், அதுதான் நீதி. ஆக பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக நீர் வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். என் அரணாகிய தேவனை, கர்த்தர் என் அரண், இந்த அரணை தாண்டி ஒரு சேதமும் எனக்கு வராது. கர்த்தர் என் அரணாய் இருக்கிறார், என் அரணாகிய தேவன் நீர். ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்? சத்துருவில் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். ஆண்டவரே, உங்க வெளிச்சம், உங்க சத்தியத்தை எனக்கு அனுப்புங்க, அவைகள் என்னை நடத்தி. இதாங்க பேசுதல், மௌனம் பேசுதல். வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் வாஞ்சிக்கிற அனுபவம் மௌனம்.
என்னை நடத்தி என்பது பேசுதல். உமது பரிசுத்த பர்வதத்துக்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போய், இது சியோனுக்கு நேராக என்னை அழைத்து கொண்டு போய். இதான் மனைவி, இதான் மனைவி. என் புருஷன் ஆட்டுக்குட்டியானவர், அவர் சியோனின் ராஜன், நான் அவருடைய மனைவி. என்ன கோபம் கொள்வதில்லை, எனக்கு கோபம் இல்லை. நான் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசம் மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ள முடியும் அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவானுடைய நீதிகளே. ஆக பக்தி உள்ள சந்ததியை, பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக அவர் தெரிந்து கொள்கிறார். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும். அது மௌனம், அப்படி வெளிச்சம், அப்படி சத்தியம், மௌனம். எந்த ஆத்மா தேவனுக்கு முன்பதாக உட்கார்ந்த மௌனமாய் தேவனுடைய மகிமையை பார்த்தோடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறதோ அந்த ஆத்மா மட்டும்தான் ரன் அண்ட் ரிட்டன். இன்னைக்கு ரன்னும் இல்லை ரிட்டனும் இல்லை, எல்லாம் உட்காந்துட்டான், எல்லாம் சோம்பேறி உட்காந்துட்டான், எல்லாம் உட்காந்துட்டான். ரன் அண்ட் ரிட்டன் இல்லை, மௌனமும் பேசுதலும் இன்னைக்கு இல்லை. தேவன் நீதியை பேச வேண்டும். பக்தி வைராக்கியம் நம்முடைய இருதயத்துக்குள் இருக்க வேண்டும். அது நம்முடைய இருதயத்திலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். ஆக இங்கே சொல்றாரு, உமது வாசஸ்தலங்களுக்கு நேராக என்னை சியோன் பர்வதத்துக்கு நேராக நடத்தி கொண்டு போகும். அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் என் ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். இதுதாங்க நீதியை அறிந்திருக்கிற, ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுக்கிற, உலகத்தையும் நியாயந்திருப்போம், தேவ தூதர்களையும் நியாயந்திருக்க போறோம் இல்லையா? சுரமண்டலத்தால் துதிக்கிற இந்த துதிதான் பூரணமாக்கப்பட்ட பரிசுத்தவான் பூரண துதி. கிறிஸ்து இயேசுவை நம்முடைய இருதயத்தில் தரித்து கொண்ட அனுபவம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மோவாபின் சமவெளியிலே, அவர்கள் வனாந்தரத்தில் இருந்த வேளையிலே மோவாபிய ஸ்திரீகளோட கூட இஸ்ரவேல் ஜனங்கள் விபச்சாரம் செய்து விக்கிரக ஆராதனை செய்யும்படியாக பாலாக் என்பவனுக்கு பிலேயம் என்கிற கூலிக்காக விரைந்தோடின இந்த இந்த துன்மார்க்க பிலேயாமுடைய போதகத்தினாலே அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் விபச்சாரம் செய்து பாவம் செய்தார்கள். இது கர்த்தருடைய பார்வைக்கு மிகுந்த அருவருப்பை உண்டாக்கினது. அது கர்த்தர் அருவருக்கிற பாவம். ஏன்னா தேவனுடைய 10 கற்பனையில 4 கற்பனை தேவனுக்கு மனிதனுக்குமானது, 4 கற்பனை மனிதனுக்குமானது. அதில் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது தேவனுடைய பிரமாணம். ஆனால் இஸ்ரவேல் சபையில் அந்த பிரமாணத்துக்கு விரோதமான விபச்சாரம் இங்கே நடக்கிறது. அப்பொழுது தேவனுடைய கோபம் ஏற்பட்டது. அதனால 24,000 பேர் ஒரு வாதையை கொடுத்து கர்த்தர் அங்கே ஒரு பெரிய சங்காரத்தை பண்ணினார். வாதை பெரிதாகி கொண்டு முழு சபையும் பாதிக்கிறது. அப்பொழுது தேவனுடைய ஆசாரியனாகிய ஆரோன், தேவனுடைய பிரமாணங்களை தன்னுடைய இருதயத்தில் சுமந்து கொண்டிருக்கிற ஆசாரியனாகிய ஆரோனுடைய மகனாகிய எலியாசருடைய மகனாகிய பெனகாஸ், இந்த இருதயத்தில் இந்த தேவனுடைய பிரமாணங்களை சுமக்கிற அனுபவம் ஆசாரியர்களுக்குரியது. நீ மௌனமாக இருந்த தேவனுடைய பிரமாணத்தை தியானிக்கிறாய், ஆனால் நீதான் அந்த ஆசாரியன். அப்போது பெனகாஸ் என்பவன் பக்தி வைராக்கியத்தை வெளிப்படுத்தி காண்பித்தான். என் புருஷனுடைய பிரமாணம், என் கர்த்தருக்கு இந்த விபச்சாரம் அருவருப்பல்லவா என்று சொல்லி அவன் ஈட்டியை எடுத்துக்கொண்டு போய் விபச்சாரம் செய்கிற அந்த மோவாபிய ஸ்திரியோடும் இஸ்ரவேல் வாலிபனுடைய அந்த வயிற்றிலே உருவ குத்தின போது கர்த்தருடைய அந்த கோபத்தை, கர்த்தருடைய நீதியை அங்கே ஸ்டாப் பண்ணான். கர்த்தரை குளிர பண்ணான். அவ்வளவுதான், கர்த்தரை குளிர செய்தான். அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த பினகாஸ் எனக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினானே, இவன் தலை மேல நித்திய ஆசாரிய பட்டத்தை உடன்படிக்கையாக வைக்கிறேன். இந்த பக்தி வைராக்கியத்தை காண்பிப்பதுதான் பேசுதல். மௌனம் என்பது கற்றுக்கொண்ட இந்த ஆசாரியனாகிய பெனகாஸ். எடுத்து வாசிக்க போகலாம் 25ஆம் அதிகாரம் என்னாகமத்தின் புத்தகத்தில். கொஞ்சம் வேகமாக வாங்க தேவஜனமே. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் சினிமா பார்த்துக்கின்னு, ரீல்ஸை பார்த்துக்கின்னு, சினிமா பாட்டு போட்ட ரீல்ஸுகள், சினிமாவை குறித்த அந்த அதெல்லாம் விபச்சாரம் தானே? ஆமேனா இல்லையா? 100% சினிமா வேசித்தன ஆவியினால் பிடிக்கப்படுகிற ஒரு பொல்லாத காரியம். எங்கே எல்லாம் விக்கிரக ஆராதனை இருக்குதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக வேசித்தன ஆவி அவர்களை அலைகழிக்கும். ஒரு ரகசியத்தை சொல்கிற, கவனிச்சிங்க. ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். யாரெல்லாம் விக்கிரகத்துக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்களோ ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்க. அங்கே வேசித்தன ஆவியினால் அவங்க கட்டப்பட்டிருப்பாங்க. இது பிரமாணம். இது மீறவே மீறாது.
விக்கிரகங்கள். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்லாமியனுடைய அவங்களுடைய கோட்பாடில் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? தலாக்கா, அவன் தலாக் கூறிட்டு எத்தனை பொம்பளை வேணால் கட்டிக்கலாம். அது அவங்களுடைய வேதமே சொல்லுது. திருட்டு ஆவி அதெல்லாம். நீ எந்த நூல்னா எடுத்துக்கோ, கிருஷ்ண பரமாத்மா அவர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார் பகவத்கீதை, அவன் சொல்லுவான் ஹாஹூன்னு. அந்த பகவத்கீதை என்ன பண்ணுவான்? டே பொம்பளைங்களாம் குளிக்கிறது போய் பாரு, துணி எடுத்துன்னு போயிடு, அவர் தெய்வம். நீங்கள் எந்த விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டாலும் சொல்கிறேன், அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா விபச்சார ஆவி கூடவே இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த விக்கிரக ஆராதனை பண்ணுற இடத்தெல்லாம் போய் சாப்பிடாதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு பயங்கர பெரிய ஆபத்தை கொண்டு வரும். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறதுன்னா, அதே மாதிரி விக்கிரக ஆராதனைக்காரன் என்னென்னா செய்கிறான்னா அதை அப்படியே செய்வான், அப்படியே அந்த சடங்கு செய்வான். என்ன சடங்கு சொல்லுங்கள் பார்க்கலாம்? பொண்ணு வயசுக்கு வந்தால் உட்கார வைக்கிறது, அப்புறம் தாய் மாமன் சீரு, அப்புறம் நாய் மாமன் சீரு, அப்புறம் அத்தை மாமன் சீரு, இதெல்லாம் என்ன பண்ணுவான்? ரொம்ப நாசப்படுத்துவானுங்க. நல்லா கவனிங்க, உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், இதெல்லாம் அருவருப்பு. அப்புறம் பொண்ணு வயசுக்கு வந்தால் அதுக்கு ஒரு சீரு, அப்புறம் முழுகாம ஆயிட்டா வளைகாப்பு, வளையல்லாம் போட்டு அப்புறம் சீமந்தெல்லாம் பண்ணி இதை அப்படியே உள்ளே கொண்டு வந்துடுவானுங்க. உங்களை அன்பாய் சொல்லுகிறேன் தேவஜனமே, புரிந்து கொள்ளுங்க. இதெல்லாம் கர்த்தர் அருவருக்கிற அருவருப்புகள். அப்புறம் குழந்தை பிறந்தா நகையெல்லாம் போட்டு தான் அனுப்புனாங்க. ஐயோ குழந்தை நான் என்ன சொல்கிறேன், நகையை போடுறல, குழந்தை குத்து நகையை எடுத்து வந்துரு, நீ குழந்தை அவங்கள சொந்தம் ஒத்துக்கோ. என்னடா சட்டை இது? படுபாவி பசங்களா? உங்களா கொஞ்சம் ஒரு சென்ஸு வேணாம், கொஞ்சம் ஒரு சென்ஸ் வேணாம். இது என் வீட்டுக்கு வரக்கூடிய என் குழந்தை, அப்படியே எவ்வளவு தான் பொண்ணு வீட்டுக்காரன் கொள்ளை அடிக்க முடியும், சேர்த்து சுருட்டி சுரண்டி ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துன்னு வந்துடுவானுங்க. கொடுமைக்காரப்பா இல்லையா? பொல்லாத கல்ச்சர் இது. இந்த கல்ச்சரை விட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் வெளியே அதெல்லாம் கவனிங்க. இன்றைக்கி முன்னே இருந்ததை பண்ணலாம் பார்த்தா இப்போ வேறு மாதிரி இருக்குது. இயேசு ராஜாவை சாட்சியாக வச்சுட்டு எதுவுமே பண்ண மாட்டான். உலகத்தில் தான் மொத்தத்தையும் சபைகளை கொண்டு வந்துடுவான். நான் உங்கள் அன்பாய் சொல்லுகிறேன், மனம் திரும்புங்க. நான் எல்லாத்துக்கும் வரேன், செய்வேன். ஆனால் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன், எல்லாத்தையும் செய்வேன், சத்தியத்தை சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். இந்த பெனகாசு எதை பாருங்க, அந்த சடங்காச்சாரத்தின் மூலமாய் விபச்சார ஆவி உள்ள வருது. தெரியல உங்களுக்கு? அந்த சந்ததியின் மேலே ஒரு விபச்சார வேசித்தன ஆவியை உள்ள வைக்கிறீங்க. இவன் இதெல்லாம் விளக்கப்படுத்துறேன்னா ஒவ்வொருத்தரும் ஓடிடுவீங்க. அப்படி ஒரு கேவலமாக இருக்கும் அந்த விக்கிரக ஆராதனைலாம். உலகத்தில் இன்றைக்கும் பல தேசங்களில் பல வடிவத்தில் இந்த பாகால் அஸ்தரோத்தின் ஆவி தான் எனக்கு பூந்து விளையாடுது. நம்ம ஆளுங்களுக்கு தெரியல. நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்கிறோம், உங்களையே மீறி இந்த சடங்குகள் மூலமாய் இந்த அசுத்த ஆவிகள் பாரம்பரியத்தின் மூலமாய் உள்ள வேலை செய்து பொண்டாட்டி கூட வந்த அந்த பைக்கை எடுத்துன்னு கௌரவமாக சுற்றுறான். பொண்டாட்டி கூட வந்த அந்த காரை எடுத்துன்னு கௌரவமாக சுற்றுறான். நீ எல்லாம் பிச்சை எடுத்துடுறா போய், அதான் வரணும், பிச்சை எடுத்துடுறா போய், அதான் சிம்பிளாக சொல்லிடலாம். போய் பிச்சை உட்காந்து யோசிக்க மாட்டேறாங்க. எதுக்குடா? இல்லை எதுக்கு அந்த பெண் வீட்டார் வரதட்சணை கொடுக்கணும்னு நான் கேட்குறேன். நீ போயிட்டு ஒரு பொருளை ஒரு பேஸ்ட்டு வாங்க, உன் வாய் நாரிடும். ஒரு பேஸ்ட்டை வாங்குறதுக்கு நீ எவ்வளோ காசு கொடுக்கணும் இல்லையா? உனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு யூஸ் பண்ணுறது வாங்குறேன்னா உனக்குன்னு எவ்வளோ நீ காசை கொடுத்து உன் பொருளை வாங்குற. உன் வீட்டில் உனக்கு வேலை செஞ்சு உன் வம்சத்தை பெருக்கிறதுக்கு அந்த தாயன் தகப்பன் அந்த பெண்ணை பெற்று வளர்த்து எடுத்து படாத பாடுபட்டு அது ஒரு பொண்ணை ஆக்கி உனக்கு கொடுங்க, நீ தாண்டா கொடுத்து வரணும். இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா இந்த பாபிலோனிய ஆராதனை, இதெல்லாம் இந்த கல்ச்சர் எல்லாம் ரொம்ப அருவருப்பான காரியம். அவன் என்ன பண்ணிடுவான்னா, பொண்ணு வயசுக்கு வந்தால் முதல்ல தாய் மாமன் போடுற துணி தான் யாருனமா அந்த பொண்ணு வயசுக்கு வந்த பொண்ணு உடம்புல. அது எவ்வளோ பெரிய வல்கரான காரியம் தெரியுமா? அது வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு, ஏண்டா அவளுக்குன்னு ஒருத்தனை தேவன் நியமித்து வச்சுக்காருல்ல. இதெல்லாம் எச்சரிக்கையாக இருங்க, புரிதா இல்லையா? எச்சரிக்கை. தாய் மாமன் போய் மாலை போடணுமா, அவளுக்கு மாலை போட்டு அவளை வேசியாக்கிடணும். இதெல்லாம் எவ்வளோ கேவலமாக. இதெல்லாம் இப்போ இந்த ஐயருங்க பண்ணுவாங்களா? இதெல்லாம் அவன் சொல்லி விட்டுருவான். கொஞ்சம் உட்காந்து யோசிங்கப்பா ப்ளீஸ், தயவுசெய்து சொல்கிறேன். இது ஏதோ உங்களுடைய வருமானத்தை தடை பண்ணுற நினைக்காதீங்க. உங்கள் வருமானத்துக்கு ஏதோ புள்ளி வைக்கிற நினைக்காதீங்க. இதெல்லாம் உங்கள் சந்ததிக்கு சாபம். அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தேவ பக்தி இல்லாத சந்ததிகள் கொண்டு வருகிற அந்த சடங்காச்சாரத்தில் உள்ளே கொண்டு வந்து நாசம் பண்ணி அப்புறம் நான் நல்லா இல்லைன்னு அழுது.
இதெல்லாம் கொஞ்சம் ஜென்ரலாக ஒரு காமன் சென்ஸோடு உட்காந்து யோசிங்க. அங்கே சொல்கிறாரு பாருங்க ஆண்டவர், இந்த சம்பவம் நடக்கும்போது 7ஆம் வசனத்தை வாசி பார்க்கலாம். அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசரின் மகன் பினகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து, இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவ போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போய் இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்னுச்சுங்க. ஒரே ஒரு பினகாஸ் எழுந்தான் சபையில. யாராயிலும் ஒரு பினகாஸ் எழுந்து பக்தி வைராகியம் காட்டுங்க, பக்தி வைராகியம் காட்டுங்க. வசனத்துக்காக நான் நிற்பேன். இயேசு ராஜா மட்டும்தான் ஜீவனுள்ள தேவன், அவர்தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த என் கர்த்தர்னு ஒரு பிள்ளைய நீங்க ரெடி பண்ணுங்க பார்க்கலாம். உங்க பிள்ளைய ரெடி பண்ணுங்க. ஒரு பினகாஸ், அங்க சண்டையே இருக்காது. அந்த பினகாஸ் அப்படின்னா சண்டையே இருக்காது, கோபமே அங்க வராது. ஒரு பினகாஸ். இந்த 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 சடங்குகள் இந்த சடங்காச்சாரங்கள் உலகத்தில் பண்ணுவாங்க. நான் இயேசு ராஜாக்காக நிற்கிறேங்க. எங்கே சடங்கு பண்ணாலும் எந்த ஃபங்க்ஷன் பண்ணாலும் நாங்கள் அங்கே போக மாட்டேங்கன்னு சொல்லி காண்பிக்கிற ஒரு பினகாஸ். அங்கே விபச்சார குத்தி போடுங்க. அங்கே இயேசு ராஜா, ஏய் இந்த சடங்குல அசுத்த ஆவி இருக்குன்னு குத்தி போடுகிற பினகாஸ்கள், பக்தி வைராகம் பாராட்டுகிற மனைவிகள் இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு தேவை. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். இந்த பினகாஸ் பக்தி வைராகம் காட்டுறதுனால அந்த அந்த வாதையே நின்றுச்சு. இன்னைக்கு ஜீவவாசல் ஜப வீடு நான் இயேசுராஜன் நாமத்துக்கு மகிமையா சொல்லுவேன். இந்த சர்க்கிளில் ஜீவவாசல் ஜப வீடு என் சிருஷ்டி கர்த்தர் இயேசுராஜா தான் மகிமையின் கர்த்தர் என்று விளங்க பண்ணினோம். சபைக்கு வந்தவன் மட்டும் இல்லை, சபைக்கு வந்தவனுடைய சொந்தக்காரர் எங்கெல்லாம் கழிவுகழியா மூஞ்சில ஊத்தினானுங்க. யார் அவன் பாஸ்டர் வாண்டில் குதிச்சிட்டான், அவன் இதை செய்யாத அதை செய்யாத. இயேசு நாமத்துக்கு மகிமையா சொல்கிறேன். இந்த உலகத்தின் மேல் தான் நியாய தீர்ப்பு குறைஞ்சது. தேவ கோபம் நின்றுச்சு. தேவ கோபம் நின்று அநேக பேர் ரட்சித்தார் தேவன். வாதை நின்றுச்சு. ஒரு பினகாஸ் தேவை, ஒரு ஆசாரியன் தேவை. இன்னைக்கு கர்த்தருக்கென்று பக்தி வைராகம் பாராட்டுற பக்திமான்கள் வசனமாவது தூக்கி போட்டு போகிறாங்க இன்னைக்கு சபையில். இந்த சடங்குலாம் என் வாழ்க்கையில் வேண்டாம். இதெல்லாம் உலகம் அருவருப்புகள்னு சொல்லி இன்னைக்கு நிறுத்துறதுக்கு இன்னைக்கு தைரியம் கிடையாது. இன்னைக்கு எல்லா சடங்குகளையும் உள்ள கொண்டு வந்து நாசமாகி போயிட்டு சபையை இன்னைக்கு நாசமாக போய் கொண்டுகிற ஒரு பொல்லாத காரியம் இந்த கடைசி நாட்களில். அங்கே பாருங்க, அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். உடனே கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்றாரு, நான் எரிச்சலில் நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலியாசரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம், அதங்க பலி, அதங்க பக்தி, என் நிமித்தம் அவன் தனக்கு செத்தவன், எனக்கு முன்னதாக மௌனமாயிருந்து என்னுடைய மகிமையை கண்டவன், என் பிரமாணங்களை கற்றுக்கொண்டவன், என்னுடைய நியாயங்களை தன் இருதயத்தில் தரித்திருக்கிறவன். இந்த பினகாஸ் என் நிமித்தம், என் நிமித்தம். இந்த பக்தி உள்ள இந்த பினகாஸ் அவன் தனக்குள் என்னை வெளிப்படுத்தினான். ஒரு மனுஷனால் விபச்சாரம் செய்வது என்பது ஒரு மனிதனுடைய இயல்பு. ஆனால் விபச்சாரம் செய்யாதிருப்பது என்பது தெய்வீகம். அந்த விபச்சாரத்தை கொன்று குத்தி போட்ட பினகாஸ் பக்தி வைராக்கியம் பாராட்டினவன். இன்னைக்கு சினிமா பாட்டு, சினிமா ரீல்ஸு, அசிங்கமான காரியங்களை பார்த்து உட்காந்து கலிகூர்ந்து கொண்டிருக்கிற விபச்சார ஆவி இயேசு கிறிஸ்து நாமத்தில் இன்னைக்கு சபையை விட்டு வெளியேறுவதாக. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். வீட்டுக்காரனுக்கு முன்னாடி ஒரே சண்டை, வாக்குவாதம். நீலாம் பொம்பளையா? நீ சபைக்குள்ள வர நீலாம் பொம்பளையா? உன் குடும்ப வனாந்தரம் அது. சண்டைக்காரியோட ஒருத்தன் குடும்பம் பண்ணுறான்டானா அவன் ஒரு மானங்கட்டவன். அவன் சண்டைக்காரியோட குடும்பம் பண்ணுறான்னா அவன் ஒரு மானங்கட்டவன். அவன் அவளையெல்லாம் வச்சுக்கலாம், போய் உபவாசம் பண்ணி அழணும். அவன், ஆண்டவரே இவ்வளோ மாற்றுங்க, வாய்க்கு ஒரு காவல் போடுங்க ஆண்டவரே. நான் ஒன்றா ஃபெவிக்கு வாங்கின பரலோகத்துக்கு வராண்டவரே, அதை மட்டும் வாங்கி நான் அனுப்பிச்சி விட்ருங்க, எனக்கு கொஞ்சம் ஊழியம் செய்கிறேன். அந்த ஃபெவிக்கு அங்கேயே ஊற்றுங்க, அதை வாயில் அப்படியே ஒட்டிக்கிட்டு ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணணும், ஃபாஸ்டிங் போடணும். சண்டைக்காரியோட ஒருத்தன் குடும்பம் பண்ணுறான்டானா அவன் கையால் ஆகாதவன், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவன். அவன் வேஸ்ட், டம்மி பீஸ். அவன் என்ன பீஸ்? அவன் டம்மி பீஸ். அது வேசித்தன ஆவி உள்ள ஆடுது, தாண்டவம் ஆடுது. அது வீட்டுக்காரங்க கூட சண்டை போகிறேன்னா வேசித்தன ஆவி. அது நம்ம நாட்டில் நிறைய பேருக்கு தெரியல.
வீட்டில் மட்டும் சண்டை சத்தம் மட்டும் வந்துருக்கும். துதியின் சத்தம் ஒலிக்கிற அந்த இடத்துல சண்டை. அவபக்தி உள்ளவர்களை கர்த்தர் ஆக்கினைக்கு உட்படுத்த போகிறார். எச்சரிக்கையாய் சொல்லுகிறேன். அவபக்தி உள்ளவர்களை ஆக்கினைக்கு உட்படுத்த போகிற. வீட்டில் சண்டை வருது, அலறு. 2 பேரும் அலருங்க. அமைதிக்காக, சமாதானத்துக்காக போராடுங்க. ஆண்டவர் சமூகத்தில் நில்லுங்க. கர்த்தர் சொல்றார், என் நிமித்தம் மோசே, இவன் என் நிமித்தம் என்னை வெளிப்படுத்தினான். என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததால். நீலாம் சொந்தக்காரன் தான், ஆனால் எனக்கு அங்கெல்லாம் வர முடியாது. பக்தி வைராக்கியம் காண்பீங்க. அப்படியே தொங்கிக்கின்னு ஓடுறது. ஒரு 100 ரூபா கொத்துனா ஒரு ஆஃப் பிரியாணி கொடுக்குறாங்க, சிக்கன் பிரியாணி. உட்காந்து வீட்டில் உட்காந்து நல்லா ஃபாஸ்டிங் பண்ணி தின்னு சும்மா வருதுன்னு ஓடுறது. அப்படியே பிரியாணிக்குனே ஓடுறது. அதுலேயும் உங்களுக்கு நிறைய நகை நெட்டெலாம் வச்சுருந்தோன்னா அதெல்லாம் எல்லாருக்கிட்டே காட்டுறதுக்கு பூட்டிக்கின்னு ஓடுறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்காக, அவருடைய பிரமாணங்களுக்கு நம்ம காண்பிக்கிற ஒவ்வொரு பக்தி வைராக்கியத்தையும் கர்த்தர் நினைவிலே வைத்திருக்கிறார். அங்கே சொல்றாரு பாருங்க, வாசிங்க தொடர்ந்து. இஸ்ரவேல் புத்திரன் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். என் உக்கிரத்தை என் கோபத்தை திருப்பிட்டான். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். கரங்களை தட்டி இயேசு ராஜாவுக்கு எல்லா மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ளே இந்த விபச்சார ஆவி வரக்கூடாது ஆண்டவர். என் பிள்ளை ஒரு உத்தமனாக, ஆண்டவர் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது. என் மக நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது ஆண்டவர். என் குடும்பத்தில் ஒரு உத்தமம் வரணும் ஆண்டவர். உட்காந்து உபவாசம் பண்ணு. அப்படி பிள்ளைகளுக்குள்ளே வந்துருச்சா, நீ உட்காந்து தேவ சமூகத்தில் மௌனமாயிரு. தீனால் தீட்டுப்பட்டு போனால் யாக்கோபு மௌனமாக இருந்தான். தீனால் தீட்டுப்பட்டு போனால் யாக்கோபு மௌனமாக இருந்தான். தன்னுடைய பிள்ளைகள் வீட்டிலிருந்து வயல்வெளியிலிருந்து வருகிற வரைக்கும் இந்த யாக்கோபு பேசாமல் இருந்தான். உன் வீட்டுக்குள்ள இப்படிப்பட்ட அசம்பாவத்தை நடக்குதா, மௌனமாயிரு. தேவனுக்கு முன்பாக உட்கார்ந்து, ஆண்டவரே உங்க நீதி என்ன, ஏன் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி நில்லுங்க. அங்கே கர்த்தர் சொல்றாரு, அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து ஒரு வாயில அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கிற. என் மனைவி இந்த பெனகாஸ், என் மனைவி இந்த பெனகாஸ் பக்தி வைராக்கியம் காண்பி தன்னை பலியாக்கி, தன் மாம்சத்தை பலியாக்கி, இந்த அசுத்தத்தின் மேலே இவனுக்கு ஒரு எரிச்சல் வந்தது. இவன் பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரனுக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். அல்லேலூயா. நித்திய உடன்படிக்கை, நித்திய விவாகத்திற்கென்று உன்னை இந்த ஆசாரியர்களைத்தான் கர்த்தர் தமக்கு நித்திய விவாகத்திற்கென்று நியமித்துக் கொள்கிறார். இந்த ஆசாரியர்கள் யார் என்றால் மௌனமாக இருந்தவர்கள், கர்த்தருடைய மகிமைக்கு முன்பதாக மௌனமாக இருந்தவர்கள். இவர்களைத்தான் நித்திய விவாகத்திற்கென்று பக்தி உள்ளவர்கள், மனைவி என்கின்ற அனுபவத்தில் தங்களை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். அதனால தேவ ஜனமே, இப்போ நான் இறங்கி வந்துட்டேன். நீங்கள் என்ன கூப்பிட்டாலும் எல்லா அருவருப்பையும் வந்து நின்று சகிச்சு பண்ணுவேன். முன்னாடி ரொம்ப பலவீனம், அப்படி சீருவேன் முன்னாடிலாம். இப்போ எல்லாம் தேவ கிருபை, தேவனுடைய இரக்கம், இயேசுவின் மகிமை, அந்த அருவருப்பை எப்படி கடிந்து கொண்டு அங்கே தேவநாமத்தை மகிமைப்படுத்தணும் என்னை கர்த்தரை பலப்படுத்தினார். அதனால தான் இப்போ எல்லா அருவருப்புக்குள்ளே உள்ளே இறங்கி வரேன். உங்களுக்காக உங்களை கர்த்தர் நேசிக்கிறார். நீங்கள் பக்தி உள்ளவர்கள் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதுக்கான காலம் நேரம்லாம் வந்திருக்கு இல்லையா? முன்னாடிலாம் எப்போ பார்த்தாலும் சண்டை, இப்போல்லாம் சண்டைலாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு இல்லையா? ரொம்ப குறைஞ்சிச்சு. இப்போ சில வீடுகளில் சண்டையே இல்லை. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த அப்படிப்பட்ட சகோதரிகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்கள் மௌனமாக இருந்து இவன் என் புருஷன் என்று அங்கீகரித்து கொண்டவர்கள், என் புருஷன் இவர் என்று அங்கீகரித்து கொண்டவர்கள், மௌனமாக இருந்து தன் கணவனுடைய அந்த திட்டத்தை, அவருடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு அதுக்காக செயல்படக்கூடியவர்கள். அவங்க ஒரு வாக்குவாதம் அங்கே நடக்காதாங்க. அங்கே வாக்குவாதமே நடக்காது. இவர்தான் பக்தி உள்ளவர்கள், இவர்தான் தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஒருவேளை அப்படி இருக்கும்னா இன்னைக்கு மனம் திரும்புங்க, தீர்மானம் பண்ணுங்க. இவர்கள் நித்திய உடன்படிக்கையை இந்த ஆசாரியனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில்
ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் இந்த நித்திய விவாகம் என்று கர்த்தர் இந்த ஆசாரியனுக்கு கொடுக்கிறார். 19 வசனம் 20 வசனம். நித்திய விவாகம், அங்கே நித்திய உடன்படிக்கை அங்கே ஆசாரியனுக்கு கொடுத்தார். நித்திய விவாகத்திற்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். ஹல்லேலூயா. நீ கர்த்தரை முகமுகமாய் தரிசிப்பாய். ஏன்னா இன்னைக்கு என்னை அறிந்து கொண்டாய். இன்னைக்கு என்னை நீ அறிந்து கொண்டாய். என் பிரமாணத்தை அறிந்து கொண்டாய். உன் இருதயத்தில் பக்தி வைராக்கியம் கொண்டிருக்கிற எனக்காக, என் பிரமாணத்துக்காக பக்தி வைராக்கியம் கொண்டிருக்கிறாய். அதனால இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? மோசேயை பார்த்தோம், மறந்துடக்கூடாது. பினகாசை பார்த்தோம், ஆமேனா? அப்புறம் நம்மளை பார்க்குறது தானே நமக்குள்ள அந்த சக்கினா மகிமை இருக்குது. கடைசியாக சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த பயபக்தி நமக்குள் இருக்குமே ஆனால் தேவன் நம்மளை எந்த இடத்துலையுமே வெறுமையாக விடவே மாட்டார். உன் கை வெறுமையாகவே நிற்காது. உன் கையில் காசு இல்லைன்ற அந்த வெறுமையே வராது. உன் கையில் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, நான் குறையோடு இருக்கிறேன், வெறுமையாக இருக்கிறேன், இந்த பயபக்தி உனக்குள் இருக்குமே ஆனால் யாக்கோபுக்குள்ள ஈசாக்கின் பயபக்திக்குரியவர், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் யாக்கோபுக்குள்ள இருந்தபடியினாலே யாக்கோபு, இந்த யாக்கோபு என் பிதாக்களின் தேவன், என் பிதாக்கள் யார் என்றால் பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள். ஆபிரகாம் ஈசாக்கு பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள், அவர்கள் பக்தி உடையவர்கள். அதனால இந்த ஆபிரகாம் ஈசாக்குடைய தெய்வம் யாக்கோபுக்குள்ள இருந்தபடினாலே அவர் கோலும் கையுமாக யோர்தானை கடந்து போனார். இந்த யோர்தானை கடந்து போகும்போது கோலும் கையுமாக தேவனுடைய வாக்குதத்தங்களை மட்டும் உடன்படிக்கையாக சுதந்திரித்துக் கொண்டு, கோல் என்பது தேவனுடைய வாக்குதத்தம், வார்த்தை, உடன்படிக்கை, தேவனுடைய பிரமாணங்களை மட்டுமே சுமந்து கொண்டவராய் இந்த யாக்கோபு யோர்தானை கடந்து போகிறார். அவர் 2 பரிவாரங்களை உடையவராக அவர் வருகிறார். ஆனால் அவன் அந்த பரிவாரங்களை பார்த்து, அந்த ஆசீர்வாதங்களை பார்த்து, அந்த மிகுதியை பார்த்து, அந்த அபண்டன்ஸ் அவன் கண்ணுக்கு அப்படியே உறுத்துது. லாபானுடைய கண் உறுத்துது. அவன் ஓடி வரான், 10 முறை சம்பளத்தை மாத்துறான், என்னென்னமோ பண்றான். ஆனால் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரை இந்த யாக்கோபு ஆராதிக்கிறபடினாலே இந்த யாக்கோபை ஒண்ணுமே செய்ய முடியல. இந்த சத்துரு, இந்த லாபான் இவனை வெறுமையாக்கலாம், இவனை வறுமையில தள்ளலாம், இவனை கடன் பிரச்சனையில் தள்ளலாம், இவனை வட்டி கொடுத்து இவனை சாகடிச்சிடலாம், அல்லது இவனை எப்படி வியாதியில தள்ளலாம், இவன் ஆசிரியர் புடுங்கலாம் என்று சொல்லி எத்தனை சத்துருக்கள் உனக்கு விரோதமாக வந்தாலும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் உனக்குள்ளே இருப்பாரே ஆனால் நீ வெறுமையா நிற்பதே இல்லை. கையை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவாமா? அந்த பயபக்தி, ஏன்னா பிரமாணங்கள் உனக்குள்ளே இருக்கிறது. அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 31ஆம் அதிகாரம் ஆதிகாமத்தின் புத்தகத்தில் அங்கே வெறுமையா நான் விடப்படுவதில்லை அப்படின்ற வார்த்தையை அங்கே யாக்கோபு அறிக்கை செய்வார். 42ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால். என் கூட இருக்கிறது யாருங்க? ஈசாக்கின் பயபக்தி. இந்த ஈசாக்கு கிறிஸ்துவின் பிரமாணங்களை அறிந்தவர், கிறிஸ்துவுக்கு முன்னதாக மௌனமாக இருந்தவர். அப்பா நெருப்பு இருக்கு, கட்டை இருக்கு, பலிக்கு ஆடு எங்கப்பா அப்படின்ற பிரமாணத்தை கேட்டவர். இந்த நெருப்பு என்பது, அக்கினி என்பது கோபம், கோபம் என்பது அது 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 மனித நீதியை, மாம்சிக சுயநீதியை எரித்து, கட்டை என்பது பாடுபடுகிற அனுபவமும், நெருப்பு என்பது தேவனுடைய நீதி, தேவனுடைய நீதி, அது 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 தம்மைத்தாமே தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற அனுபவம். இந்த அனுபவம் தான் ஈசாக்கினுடைய இந்த பயபக்தி. அப்போது ஆண்டவர் தேவன் தமக்கான ஆட்டுக்குட்டி அவர் பார்த்து கொள்வார்னு சொன்னதும், அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அந்த பிரமாணத்தை இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட அந்த பலிபீடத்தில் தன்னை கடத்தினதான் ஈசாக்கினுடைய பயபக்தி. அந்த பலிபீடத்தில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்ததான் ஈசாக்கினுடைய பயபக்தி. அங்கே சொல்றாரு பாருங்க, ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பி விட்டிருப்பீர். அப்போ பயபக்தி உனக்குள் இருக்கும், நீ வெறுமையாவது இல்லை. காரணங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். உன் ஆசீர்வாதம் ஒன்றும் தடைபட 2 பரிவாரங்களோடு அவர் யோர்தானை தாண்டி வருகிறார். அவர் தம்முடைய தகப்பன் வீட்டுக்கு 2 பரிவாரங்களோடு வருகிறார். அவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை இந்த யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்தார். யாரெல்லாம் தேவ பக்தி உடையவர்களாய்
கர்த்தருக்கு முன்பாக மௌனமாக இருந்து அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டு அந்த நுகத்தை தங்கள் தோல் மேலே சுமத்தி கொள்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே வெறுமை கிடையாதுங்க. அப்படின்னா எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? 100 மடங்கு ஆசீர்வாதம். எவ்வளோ ஆசீர்வாதம்? 100 மடங்கு ஆசீர்வாதம். இந்த ஈசாக்குக்கு பயங்கர பஞ்சம். அங்கே கேராரில் குடியிருந்த போது நான் எகிப்துக்காவது போயிடுறேன்னு சொல்லி நிற்கும் போது ஆண்டவர் சொன்னார், நீ எகிப்துக்கு போகாத ஈசாக்கே, நீ இதே இடத்துல இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏனென்றால் இந்த ஈசாக்கு பயபக்தி. இந்த ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைக்கிறார், 100 மடங்கு அறுவடை செய்கிறார். எத்தனை மடங்கு? 100 மடங்கு அறுவடை செய்கிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க பார்க்கலாம். 26ஆம் அதிகாரம் ஈசாக்குடைய ஆசீர்வாதம் பாருங்க. உன்னை வெறுமையா கர்த்தர் விடவே மாட்டாருங்க. பயபக்தி உரியவர்களை அவர் வெறுமையா விட மாட்டாரு. 100 மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவன். 12ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். விதை வசனம். விதை வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை 100 பலன் கொடுத்தது. 100 பலன். லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் வாசிக்கிறோம் 8ஆம் அதிகாரத்தில் அவர் விதை வசனம் என்று சொல்லுகிறார். ஆக ஈசாக்கு விதை விதைத்தாரே, அவர் இருதயத்துக்குள்ள விதை இருந்தது, தேவனுடைய பிரமாணம் இருந்தது, தேவனுடைய வசனம் இருந்தது. ஈசாக்கு விதை விதைத்தான். அந்த கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். எல்லா கையை தட்டி நல்லா 100 மடங்கு பலனுங்க. தேவ பக்தி உள்ளவனுக்கு, தேவ பக்தி உள்ள ஜனமே, நீ 100 மடங்கு பலன். அததான் யாக்கோபு சொல்றாரு, ஏய் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மாத்திரம் என்னோடு இராமற் போனால் இந்த 100 மடங்கு ஆசீர்வாதத்தை, இந்த என்னுடைய ஆசீர்வாதம் பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை விட மேற்பட்டது என்று சொல்லக்கூடிய 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். ஏனென்றால் ஈசாக்குக்குள்ள விதையாகிய வசனம், விதையாகிய தேவனுடைய பிரமாணம், விதையாகிய கிறிஸ்துவினுடைய உடன்படிக்கை வசனம் ஈசாக்குக்குள்ள இருந்ததுனால அவர் விதை விதைத்தார். 100 மடங்கு. 100. வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 8ஆம் வாசத்தை மறுபடியும் இங்கே வந்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். வாசிங்க திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில், லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் நல்ல வாசி 8ஆம் வசனம் வாசி 8:8. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து 100 பலன் கொடுத்தது. அல்லேலூயா. இந்த ரகசியம் எல்லாம் புரியணும்னா நீ மௌனமா இருக்கணும். கர்த்தருக்கு முன்னாடி பேசக்கூடாது, கோவப்படணும். கோவத்தெல்லாம் சிலுவையில் ஆணி எறிஞ்சு கொல்லணும். இப்போ ஈசாக்கு விதை விதைத்தார் என்று சொன்னால் ஈசாக்கின் இருதயம் விதை என்கின்ற அந்த தேவனுடைய பிரமாணத்துக்குள்ளாக பூரணமாக இருதயத்துக்குள்ள ஒரு மகிமை, ஷக்கினா, தேவனுடைய ஷக்கினா இந்த ஈசாக்கினுடைய இருதயத்துக்குள் இருந்தபடினாலே அவர் விதை விதைத்தார். அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தார். அது மட்டுமல்ல, வாசி 13ஆம் வசனம், அவன் ஐஸ்வர்யவனாகி. தேவ பக்தி உள்ளவர்கள் கர்த்தர் என்ன கொண்டு வருவார்? ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். நீ ஆளுகை பண்ணும்படி, எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரையும் நல்லா வாழ வைக்கும்படியாய் கர்த்தர் உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். அப்புறம் அந்த ஐஸ்வர்யம் வர வர விருத்தி அடையும். உன் பிஸ்னஸ்ல நீ வர வர விருத்தி அடைவ. எத்தனை பேர் விசுவாசிக்கிற? கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனிங்க. 100 மடங்கு பலன் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்குள்ள இருக்கிறது. உனக்கு 100 மடங்கு பலன். நீ ஐஸ்வர்யவனாக மாறுவாய். அது மட்டுமல்ல, வர 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 விருத்தி, ஒரு நாள வளர்ச்சி. ஏன்னா உனக்குள்ள விதை இருக்கிறது, தேவனுடைய பிரமாணம் இருக்கிறது. வர வர விருத்தி அடைந்து அப்புறம் மகா பெரியவன் இல்ல, மகா பெரியவன். அல்லேலூயா சொல்லுங்க. மகா பெரியவன். அது மட்டுமல்ல, அவனுக்கு ஆட்டு மந்த, மாட்டு மந்த, அநேக பணிவிடைக்காரன் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு. அங்கே லாபான் யாக்கோபு மேல பொறாமை கொள்றான், இங்கே ஈசாக்கு மேல இந்த பெலிஸ்தர் பொறாமை கொள்றான். பொறாமை கொள்ற அளவுக்கு உன்னை அந்த அளவுக்கு ஐஸ்வர்யனாக்கி ஆசீர்வாதமாக்கி பெரியவனாக்கி உன்னை அழகு பார்க்கிறவர் தான் உன் புருஷனாகிய உன் கர்த்தர். தன்னுடைய மாம்சத்தை, தன் சொந்த மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிற புருஷன் அவர். எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் இருக்கும். ஒரே ஒரு காரியம், நீ மௌனமா இருந்து உற்று பாரு. பக்தி உள்ளவனாக கிறிஸ்துவின் பிரமாணத்தை கற்றுக்கொள். கர்த்தர் உன்னை மகிமையாக ஆசீர்வதிப்பார். அன்பான தேவஜனமே, இந்த வேத பிரமாணம் உன் கையில் இருக்குதே, இது சாதாரணதல்ல. இது உன் ஆசீர்வாதம், இது உன் ஐஸ்வர்யம், இதுதான் உன்னுடைய வளர்ச்சி, உன்னுடைய உயர்வு, உன்னுடைய மகிமை. எந்த மனுஷனுடைய எரிச்சலும் உன்னை பாதிக்காது. கரங்களை ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு கோபம், நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது என்று கர்த்தர் சொல். நான் பாவம் செய்ய மாட்டேன். எத்தனை மனுஷங்க எனக்கு விரோதமாய் சபித்தாலும், எத்தனை பேருடைய கோபம் எனக்கு விரோதமாய் எழும்பினாலும்,
என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய வார்த்தையாகிய விதை என் இருதயத்துக்குள் இருக்குது. அது 100 மடங்கு பலன் கொடுக்கும். அவருடைய பிரமாணத்துக்காகவே நான் வாழ்வேன். என்னை இப்படியாய் ஆசீர்வதித்து என்னை உயர்த்துகிற என் கர்த்தர் எனக்கு இருக்கிறார். எல்லாரும் முழங்கால் படியிட்டு நல்ல நன்றி சொல்லி, அன்பின் ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கிறவரே,